தமிழன் தொலைக்காட்சி சொந்தங்களுக்கு கிறிஸ்டபர் தாஸின் அன்பு வணக்கங்கள். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சிக்காக நம்முடன் வெகுசன மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் வழக்கறிஞர் திரு சத்தியசீலன் இணைந்திருக்கிறார். அவரோட நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம். வணக்கம். வணக்கம் சார். நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. வெகுசன மக்கள் கட்சி அப்படின்னாலே நல்ல ஒரு அர்த்தம் வாய்ந்ததாக இருக்கிறது. வெகுசனத்திற்கான கட்சி நாங்கள் தான் அப்படின்னு சொல்லும் போது இருக்கக்கூடிய கட்சிகள் வெகுசனத்திற்கான கட்சிகள் அல்ல, ஒரு குறிப்பிட்ட தரப்பினருக்கான கட்சி, குறிப்பிட்ட சமூகத்திற்கான கட்சி, சாதிக்கான கட்சி, மக்களுக்கான சக்தி, நிறைய பொருள்கள் என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. இருப்பினும் உங்களுடைய கட்சி குறித்து சொல்லுங்கள் சதீஷன். என்னுடைய கட்சி பேர் வந்து வெகுசன மக்கள் கட்சி. இது 3 ஆண்டு காலம் ஆகுது ஆரம்பிக்கப்பட்டு. அதற்கு முன்னாடி நாங்கள் வந்து சுயேட்சையாக இளைஞர்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து சுயேட்சையாகவே 2019 பாராளுமன்ற தேர்தலில் போட்டிட்டோம். எங்கள் இந்த தொகுதி கடலூர் பாராளுமன்றத்தில் போட்டிட்டோம். 3800 வாக்குகள் வாங்கினோம். முடிஞ்ச அளவுக்கு பிரச்சாரம் செய்தோம். பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தணுன்ட்டு இந்த மக்கள்கிட்ட ஓடி பெரிய அளவில் பிரச்சாரம் செய்தோம். நம்மளுடைய நோக்கம் என்னம்னா, இந்த பாதிக்கப்பட்ட மக்கள், புறக்கணிக்கப்பட்ட மக்கள் 67% இன்னமும் இருந்து கொண்டே தான் இருக்கிறாங்க. சுதந்திரம் அடைந்த காலத்துக்கு முன்பு இருந்து அதன் பிறகும் 67% மக்கள் இன்றளவும் பாதிக்கப்பட்ட நிலையில் தான் இருக்காங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம். அது அந்த அவங்களுக்கு கொள்கை கோட்பாடு பேசலாம். இந்த வெகுசன மக்கள் கட்சிக்கான பெயர் காரணம் என்ன சார்? ஐயா, இங்கே தமிழ்நாட்டில் பொதுவாகவே 67% பேர் மக்களுக்கு மேலே ரொம்ப பாவப்பட்ட மக்களாக தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கான உரிமையை மீட்டெடுக்கிறதுக்காக தான் நம்ம இந்த கட்சியை ஆரம்பிச்சிருக்கோம். எல்லா சமூகத்திலையும் இருக்காங்க. எல்லா சமூகத்திலையும் சமத்துவம்ன்ட்டு இன்றைக்கி பேரளவில் போர்டு வச்சுட்டு சமத்துவ நாள் கொண்டாடுறாங்க. ஆனால் சமத்துவமே கிடையாது. தமிழ்நாட்டில் சமத்துவம் இல்லை. ஒரு 11% பேர் மட்டும்தான் இங்கே சொகுசு வாழ்க்கை வாழ்ந்துக்கிண்டு பேரளவில் சமமாக இருக்கிறாங்க. ஏன்னா அந்த மேல்மட்ட மக்கள் மட்டுமே சமமாக இருக்காங்க. எல்லா இடத்துலையும் பொண்ணு எடுத்துக்கிறாங்க, எல்லா இடத்துலையும் சொகுசு வாழ்க்கை வாழறாங்க. அவங்களுக்கு எல்லா சுதந்திரமும் இருக்குது. ஆனால் 67% பேர் மக்கள் வந்து சமத்துவமின்மையோடு தான் இருக்கிறாங்க. எந்த இடத்துலையுமே நடமாடவே முடியல, சுதந்திரம் கிடையாது. இங்கே ஒரு தெருவிலேருந்து இன்னொரு தெருவுக்கே போக முடியாத நிலையில் தான் இருக்காங்க. இன்றளவும் ஒரு பெரிய அளவில் கூட ஒரு குறிப்பிட்டு சொல்ல முடியாத அளவுக்கு குடிதண்ணீர்லேருந்து ஒட்டுமொத்த நிலையும் புறக்கணிக்கப்பட்டு தான் அங்கே இருக்காங்க. சுடுகாட்டிலேருந்து எல்லாருமே, நியாய விலை கடைகள் எல்லாமே தனித்தனியாக தான் இருக்குது. அப்புறம் எப்படிங்க சமத்துவமாகும்? அப்போ இந்த மாதிரி ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு வெகுசனம் பாமர மக்களுக்காகத்தான் இந்த அமைப்பை நாங்கள் கட்டமைச்சுப்பட்டிருக்கோம். இதில் முழுக்க ஃபுல் அண்ட் ஃபுல் இளைஞர்களாகவே தான். நம்ம கட்சியினுடைய கொள்கையே ஃபுல் அண்ட் ஃபுல் இளைஞர்கள் தான். இளைஞர்கள்கிட்ட தான் இந்த அரசியல் அமைப்பு கொடுக்கணும். இளைஞர் நாளைய தலைமுறை இளைஞர் கையில் தான் இருக்கணுன்றத நோக்கமாக தான் நம்ம இந்த கட்டமைச்சிருக்கோம். 60 வயசுக்கு மேலே இளைஞர்கள் இல்லை ஐயா, 50 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க தான் இளைஞர்கள். நம்ம கட்சியினுடைய நோக்கமே இதுதான். இப்போ எனக்கே வந்து 44 வயசு, நான் 50 வயசு ஆனால் நான் ரிட்டையர்டு. எங்களுடைய நோக்கமே இதுதான். நாங்கள் ரிட்டையர்டு ஆகணுன்ற நோக்கத்தில் தான் இந்த கட்சி கட்டமைச்சு வச்சுருக்கிறோம். ஏன்னா நாளை தலைமுறை நல்ல தலைமுறையாக நல்ல ஒரு சுதந்திரமான ஆட்சியை, சமத்துவமான ஆட்சியை இளைஞர்கள் பின்பற்றணும். இளைஞர்கள் முழுக்க வந்து இந்த அரசியல் அதிகாரத்தை கையில் எடுக்கணுன்றது தான் எங்களுடைய நோக்கம். அதுக்கான விழிப்புணர்வு பிரச்சாரங்களும் பண்ணிகிட்டு இருக்கோம். போதை ஒழிப்பு விழிப்புணர்வு, மது ஒழிப்பு விழிப்புணர்வு ஒவ்வொரு கிராமங்கள்லேயும் ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன்லேயும் அவங்க உறுதுணையோட நாங்கள் போயிட்டு பிரச்சாரங்களும் பண்ணிகிட்டு இருக்கோம். அரசியல் அதிகாரத்தை இளைஞர்கள் கையில் வரணுன்ட்டு அரசியல் விழிப்புணர்வு பிரச்சாரங்களும் பட்டறைகளும் நடத்தி கொண்டு தான் இருக்கிறோம். இப்போது நீங்கள் இந்த இரட்டை குவளை விஷயமாக இருக்கட்டும், இன்னமும் சுடுகாட்டில் புதைப்பதற்கு கூட எங்களுக்கு உரிமை இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய மக்கள், நிறைய சிறு பிரச்சனைகளில் பெரும் பிரச்சனைகள் நடைபெற்று கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் ஒப்பிட்ட அளவில் ரொம்ப பெருவாரியாக இல்லாமல் அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் நீங்கள் 67 விழுக்காட்டு தரப்பினரும் ரொம்ப பரிதாபத்திற்குரிய நிலையில் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்க. அது எப்படி புரிஞ்சுக்கலாம்? உண்மைங்க. இப்போ நம்ம இப்போ டவுனில் வந்து மாநகரத்தில் வந்து அது தெரியாது, மேக்சிமம் தெரியாது. ஏன்னா சென்னையை வச்சு பார்க்க வேண்டாம். ஆமாம், இது வந்து எல்லோருமே முக்கிய நிலைப்பாடே கிராமங்கள்லேருந்து தானே வெளியில் வருது. ஒட்டுமொத்த அரசியல் அதிகாரமும் கிராமங்கள்லேருந்து தானே வருது. இப்போ எல்லாருமே மத்தியில் தான் இருக்காங்க, சென்னையில் தான் இருக்காங்க. ஆனால் ஓட்டுக்கு யார்கிட்ட போகிறாங்க? கிராமங்கள்கிட்ட தான் போகிறாங்க. ஏன்னா அதிக பாப்புலேஷன் கொண்ட ஓட்டு வந்து முழுக்க ஒரே குறிப்பிட்ட சமூகத்திலேருந்து ஒரு குறிப்பிட்ட மக்கள் ஒரு குறிப்பிட்ட வாக்கு வங்கி கரெக்டாக ஒருத்தவங்களுக்கே போட்டுருவாங்க. மையத்தில் மாநகரத்தில் அது செய்யாது, நடக்காது. ஒரே குடும்பத்தில் 10 கட்சி இருக்கும் மாநகரத்தில்.
ஆனால் கிராமங்களில் அப்படி கிடையாது. குடும்பம் முழுக்க ஒரே கட்சி தான், ஒரு இந்த கட்சி கட்சி தான், அந்த கட்சி. ஊரில் 2 கட்சி தான், ஒரு கட்சி தான் இருக்கும். இன்னும் நிறையா சேரிகளில் வந்து ஒரே கட்சி தான் இருக்குது, விடுதலை சிறுத்தை மட்டும்தான் இருந்துகிட்டு இருக்கு. வேற கொடிக்கம்பமே ஏற்ற முடியாது. இன்றளவிலும் அங்கே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்போ ஏன் அந்த ஒட்டுமொத்த வாக்கு வங்கியும் ஒரு 1000 வாக்கு ஒரே கட்சியில் இருக்குது, அந்த கட்சியோட கூட்டணி வைக்கும்போது அந்த ஒட்டுமொத்த வாக்கு வங்கியும் ஒரு கூட்டணி கட்சி கோட்பாடோட அந்த சமூக தர்மத்தோட அந்த வாக்கு சேருது. அந்த 67% மக்கள் அங்கே தான் வசிக்கிறாங்க. கூலியாள்களாக தான் இருக்கிறாங்க, இன்றளவும் கூலிகளாக தான் இருக்கிறாங்க. ஒரு விவசாயியே கிடையாது. விவசாயின்றது வேறு. எல்லோரும் விவசாயின்னு பொதுவாக எல்லாருமே அவங்க சொல்லிடுறாங்க. விவசாயி கிடையாது, அல்ல, விவசாயி அல்ல, ஃபுல் அண்ட் ஃபுல் விவசாயி கூலி. அந்த விவசாய கூலியை மையப்படுத்தி தான் 1000 ரூபாய் கொடுத்துட்றாங்க. அந்த 1000 ரூபாய் கொடுத்துட்டா ஒரு மாதத்துக்கான செலவு யார் அந்த மகளிர் உரிமை தொகை சொல்கிறீங்க, அது அந்த 1000 ரூபாய். இதுக்கு முன்னாடி வந்து இலவச ரேஷன் அரிசி, இப்போ இதுக்கு முன்னாடி கூட தோழர் பேசிகிட்டு இருந்தார். நம்ம வந்து இந்த இலவசங்களே புறக்கணிக்கணும்னு தான் சொல்கிறோம். ஏன்னா தர வேண்டியது சமூக ரீதியாக மற்ற நாடுகளில் எல்லாம் பார்த்திங்கன்னா கல்வி மருத்துவம் எல்லாமே நேர்முகத்தன்மையோட வெளிப்படைத்தன்மையோட இங்கே மக்களுக்கான அமைப்பாக கட்டமைக்கப்பட்டிருக்கு. ஆனால் தமிழ்நாட்டிலையும் இந்தியாவிலேயும் அந்த கட்டமைப்பு கிடையாது. மக்களுக்கான அரசு, மக்களுக்கான ஆட்சி, மக்களுக்கான அடிப்படை விஷயங்கள் இங்கே கட்டமைக்கப்படலை. பட்டிருக்கு, பெயரளவில், பேப்பர் அளவில் இருக்குது. திட்டங்களும் பெயரளவில் தான் இருக்குது, பேப்பர் அளவில் தான் இருக்குது. இப்போ பட்ஜெட்டில் பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்த பட்ஜெட்டு கிட்டத்தட்ட ஒரு 11 வகையான திட்டங்கள் குறிப்பிட்டிருக்காங்க, ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க, நிதிகள் ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க, குறிப்பிட்டு போயிட்டே இருக்காங்க. ஆனால் அங்கே பட்ஜெட் போட்டது தான் அந்த திட்டம் இங்கே மக்கள்கிட்ட கிராமங்களுக்கு வந்து சேருது. அதுலேருந்து 15% கூட வந்து சேரலை. இதில் ஓரளவு போய் சேர்றது என்னென்னா சாலை வசதி போய் சேருது. ஏன் சாலை வசதி போய் சேருதுன்னா அவர்களுக்கான வாழ்க்கை வரலாறு, அந்த வாழ்க்கை தரம் உயர்வதற்காகவும் அவர்களுடைய பொருள்கள் வெளியில் வர்றதுக்காகவும் ஏற்றுமதி எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணுறதுக்காகவும் அவங்க ஒவ்வொருத்தவரும் இன்றைக்கி நிற்கிற ஒட்டுமொத்த அரசியல்வாதிகளும் ஒவ்வொரு அமைச்சர்களும் ஒவ்வொரு எம்எல்ஏவும் ஏன் கவுன்சிலர் உட்பட ஒவ்வொரு தொழில் நிறுவனங்களும் கையில் வச்சுருக்காங்க, கிராமங்கள்லேயே வச்சுருக்காங்க. அந்த கிராமத்திலேருந்து அவங்களுடைய பொருள்கள் தடையின்றி மேலே வரணுன்றதுக்காக மட்டும்தான் சாலை வசதியை கட்டமைக்கிறாங்க. மற்றபடி அடிப்படை வசதிகள்லாம் கட்டமைக்கலை. மக்களுக்கான அடிப்படை வசதிகள் இன்றளவும் மின் பிரச்சனை வந்து பெரிய பிரச்சனையாக தான் இருக்குது. இன்றைக்கு வெயில் காலம் பயங்கர கொளுத்துன்னு கொளுத்துது. ஆனால் இன்றளவுக்கும் மின் பிரச்சனை வந்து 2 மணி நேரம் 3 மணி நேரம் கரண்ட் கட் ஆகி தான் இருக்குது. கிராமங்கள்லேயே நைட்லேயே கரண்ட் கட் ஆகுது. காலையில் 9 மணிக்கு 8 மணிக்கெல்லாம் பரபரப்பான உலகம், எல்லாருமே பள்ளிக்கு போகணும். அந்த 7 மணி டு 9 மணிக்குள்ளே கரண்ட் கட் ஆகுது. எப்படி பள்ளிக்கு போக முடியும்? வேலைக்கு போகிறவங்க எப்படி போக முடியும்? முழுக்க பொல்யூஷன், சுகாதாரம் இதெல்லாம் கெட்டழிஞ்சிடுச்சு. எல்லாமே பொல்யூஷன் கண்ட்ரோலாக மாறி போச்சு. எல்லா வாகனங்களும் புகை. எல்லாருமே அதை தாண்டி போய் தான், கடந்து போய் தான் ஒரு 1 ஹவர் 2 ஹவர் ட்ராவலுக்கு போய் தான் அங்கே உயிரை விடுறாங்க. அங்கேருந்து திரும்ப வரும்போதும் ஒரு இந்த நரக வாழ்க்கையில், இந்த மனித வாழ்க்கையில் முழுமையாக ஒரு 8 மணி நேரம் 9 நேரம் புகைகளை தான் சுவாசிக்கிறாங்க. நல்ல காற்றே சுவாசிக்கும். இப்போது நீங்கள் இந்த 67% ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுப்பதில் மிக மிக முக்கியமான ஒரு பங்கு நீங்கள் குறிப்பிட்ட அந்த 67 விழுக்காட்டினர் கூலி விவசாயிகிட்ட தான், கிராமங்கள் கூலி விவசாயிகள் சொல்கிறீங்க. அவர்களுக்கான அடிப்படையான கட்டமைப்பு சாலை வசதியில் போதிய கவனம் செலுத்துவதை போல் பிற விஷயங்களில் கவனம் செலுத்துவதில்லை. ஏனென்றால் சாலை வசதி தொழில் அதிபர்களுக்கு வேண்டும், அதை நம்பியுள்ள அரசியல்வாதிகளுக்கு வேண்டும். அதனால் அதில் வந்து முழு கவனம் செலுத்துகிறார்கள். அதை தவிர்த்து பார்க்கும்போது கிராமங்களில் இன்னும் ரொம்ப வேல்யூவான கருத்து சொன்னீங்க திரு சத்யசீலன். அதை சென்னையை வச்சு பார்க்காதீங்க, சென்னையில் எல்லாம் நல்லா இருக்க மாதிரி தான் இருக்கும், ஆனால் அது கடந்து மற்றொரு உலகம் இருக்கிறது அப்படின்னு சொன்னீங்க. ரொம்ப ஒரு நல்ல ஒரு கருத்து. ஏன்னா உண்மையே அப்படி தான். தமிழ்நாடா சென்னை, சென்னையா இப்போ தமிழ்நாடுனா சென்னை அப்படின்னும் போது ரொம்ப சென்னை வந்து ஐஃபை சிங்கப்பூர் போல் இருக்கிறது, கனடா போல் இருக்கிறது, அமெரிக்கா போல் இருக்கிறதுன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் அதை கடந்து மற்றொரு உலகம் ஒன்று இருக்கிறது. அதில் என்ன பிரச்சனைன்றது தான் நம்ம உண்மையிலே அட்ரஸ் பண்ண வேண்டியது. சதீஷ், சென்னையில் இன்னொரு விஷயம் இருக்குது, ஏன்னா அதுக்கப்புறம் வரேன். அப்படி இருக்கும்போது அப்போ இந்த சாலைகள் தவிர ஒரு அடிப்படையான விஷயம் என்ன அப்படின்னா ஒரு மின் விளக்கு, குடிநீர், கழிப்பிடம், பள்ளிக்கூடம், இதுதான் ஒரு அடிப்படையான ஒரு தேவை. மருத்துவம், சுகாதாரம், இதுதான் ஒரு அடிப்படையான விஷயம். இந்த அடிப்படையான விஷயங்கள் கிராமங்களில் வந்து எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறீங்களா நீங்கள்? இல்லைங்க, கிட்டத்தட்ட குறைஞ்சது ஒரு 70% கிராமங்களில் இது எல்லாமே இல்லாமல் தான் இருக்குது. ஏன் இன்னும் கேட்க தமிழ்நாட்டில் நீங்கள் 70% இல்லைன்னு சொல்கிறீங்க? ஆமாம், இல்லை. இன்னும் கேட்க போனால் கிராமங்களில் இது சரியான கருத்து விமர்சனமா சதீஷ்? ஐயா,
உண்மைதான், நம்ம ஆதாரத்தோட சொல்ல முடியும். கழிவறையே இல்லை, இன்னும் நிறைய கிராமங்களில் கழிவறையே இல்லை. பொது கழிப்பிடங்கள் பொது கழிப்பிடங்கள் எந்த கிராமங்களையுமே இல்லை, அதிகமாக கிடையாது. அதாவது நகரத்தை ஒட்டி இருக்கிற கிராமங்களில் மட்டும்தான் பொது கழிப்பிடம் இருக்கும். அதுவும் பராமரிப்பு இல்லாமல் இருக்குது. ஆரம்பிக்கும் போது 1 மாதம் 2 மாத காலங்கள் அது பராமரிப்பில் இருக்குது. அதன் பிறகு அது பராமரிப்பே கிடையாது. ஏன் இன்னும் கேட்க போனால் வட்டாட்சியர் அலுவலகங்களே கழிப்பறைகள் பராமரிப்பு இல்லாமல் இருக்குது. நிறைய வட்டாட்சியர் அலுவலகங்களில் கழிப்பறைகள் பராமரிப்பு இல்லாமல் இருக்குது. அந்த தாசில்தார் அம்மா போகிறவங்க அந்த தாசில்தார் போகிற கழிப்பறை மட்டும்தான் சுத்தமாக இருக்கும். இப்போது சதீஸ்வரன் சென்னையோ கிராமமோ, சென்னையில் இருக்கிற மாதிரி தான் ஒரு கவுன்சிலர் கிராமத்தில் இருக்கிறார், இங்கே இருக்கிற மாதிரி ஒரு எம்எல்ஏ இருக்கிறார், இங்கே இருக்கிற மாதிரி ஒரு எம்பி இருக்கிறாரு, தாசில்தார் இருக்கிறாரு, எல்லாமே இருக்க தானே செய்கிறாங்க. அப்போது கிராமமா நகரமா அப்படின்றது பிரச்சனையே இல்லை. மக்கள் வேலைகள் செய்வதற்கு மக்கள் பிரதிநிதிகள் அங்கே இருக்கிறார்கள் தானே இருக்கிறாங்க. ஏன் அப்போ செய்வதில்லை? செய்யலை நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ இந்த காரணத்தை எப்படி புரிச்சு? ஏன்னா ஒரே தொகுதி நிதி தான் கொடுக்குறார்கள். ஒரு கிராமங்களுக்கு எம்எல்ஏக்கு வந்து சென்னையில் இருக்க எம்எல்ஏவோட கம்மியெல்லாம் தரல. அதே தொகுதி மேம்பாட்டு நிதி தான் ஒரு எம்பிக்கும் இருக்குது, ஒரு எம்எல்ஏக்கு இருக்குது. என்ன பிரச்சனை? அதுதான் ஐயா, இப்போ அந்த தொகுதி நிதியை முழுக்க மக்களுக்கான நிதியாக செயல்படுத்தினா கண்டிப்பாக இதை மீட்டெடுக்க முடியும், சரி செய்ய முடியும். இது வரைக்கும் யாருமே செய்யறதே இல்லை. அந்த நிதியை அப்படியே கிடப்பில் போட்டுடுறாங்க, இல்லை திருப்பி அனுப்பிடுறாங்க. ஒவ்வொரு எம்பி போன எலெக்ஷன்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒவ்வொரு எம்பி பார்லிமெண்ட் எலெக்ஷனுடைய நிதிகள் முழுக்க ஃபுல்லாகவும் ரிட்டர்ன் தான் போயிருக்கு. யாருமே அதை எடுத்து செலவு பண்ணுறதுக்கு அவங்களுக்கு நேரம் இல்லை. நேரமின்மையான ஆளுகள் தான் இங்கே எம்பிக்கே வராங்க. அதுதான் எளிய மக்கள்கிட்ட அதிகாரம் போகணும், ஒரு வேலை செய்கிற எளிய மக்கள்கிட்ட அதிகாரம் போகணும். கோடீஸ்வரங்கிட்ட அந்த அதிகாரம் போகும்போது அவங்க தொழிலை தான் மேம்படுத்திக்கிறாங்க. இப்போ எங்கள் ஊரில் கடலூர் தொகுதியில் எம்பியாக டிஆர்விஎஸ் எம்பி இருந்தார் முன்னாடி, டிஆர்விஎஸ் ரமேஷ். அவர் மிகப்பெரிய ஒரு தொழிலதிபர், முந்திரி தொழிலதிபர். அவருக்கு திமுகவில் சீட்டு கொடுத்தாங்க. அவர் பதவிக்கு வந்த 1 ஆண்டு காலத்திலே ஒரு கொலை வழக்கில் உள்ள போகிறாரு. நீங்கள் குறிப்பிட்ட மாவட்டத்தில் 2 அமைச்சர் இருக்காங்க இல்லையா? ஆமாம், 2 அமைச்சர். ஐயா எம்ஆர்கே பன்னீர்செல்வம் இருக்கார், ஐயா சிவே கணேசன் இருக்கார். அவர் இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ சிவே கணேசன் ஐயா இருக்கார் பார்த்தீங்களா, விருத்தாச்சலத்தில் தான் அவர் இருக்கார். தொகுதி வந்து திட்டக்குடி. அந்த சுத்துப்பட்டில் இருக்கிற விருத்தாச்சலம் தொகுதி சுத்துப்பட்டில் இருக்கிற ஒரு கிராமங்களில் கூட முழுமையான அடிப்படை வசதிகளே இல்லை. நம்ம அதை நேரடியாகவே கொண்டு போய் காட்டலாம், நாம் மறைச்சு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைங்களல்ல. இது நம்ம சொல்லவும் முடியாதல்ல. ஓரிரு கிராமங்களில் இருக்குது. ஏன் இன்னும் கேட்க போனால் அவர் ஊர்லேயே கழுதூர்லேயே கூட பக்கத்து ஊர்லேயே கூட இல்லாமல் நிலைகள் நிறையா இருக்குது. நாங்கள் பார்த்துருக்குறோம், போயிட்டு பார்த்துட்டு வந்திருக்கிறோம். அப்போது ஒரு மினிஸ்டருடைய வேலை என்ன, ஒரு எம்எல்ஏடைய வேலை என்ன, அவங்க ஏன் இங்கே வராங்கன்னே தெரியல. இப்போ 44 எம்எல்ஏ இருக்காங்க, தனித்தொகுதி எம்எல்ஏ. அவங்க எதுக்கு அந்த எம்எல்ஏ பதவிக்கு வந்திருக்காங்கன்னு அவங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. இப்போ 12.5 லட்சம் ஏக்கர் நிலம் பஞ்சமி நிலங்கள் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஐயா டாக்டர் அம்பேத்கருக்கு வந்து 1 வயசு இருக்கும்போது தாத்தா அயோத்திதாசர் பண்டிதர் மிகப்பெரிய ஒரு மாநாடு 1 லட்சம் பேரை கூட்டி 1891 ஒரு மாநாடு நடத்தி வெள்ளைக்காரங்கக்கிட்ட எங்களுக்கு நிலம் இருந்தால் மட்டும்தான் எங்கள் தலைமுறையை காப்பாற்ற முடியும்னு கோரிக்கை வைக்கிறார். அதற்கு முன்னாடி பல மனுக்கள் கொடுத்துருக்கார் பல வகையில். அப்போ ஐயாவுக்கு வந்து 1 வயசு இருக்கும்போது 92 வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறார். அப்போ அந்த கோரிக்கையின் அடிப்படையில் தான் வெள்ளைக்காரங்க நிலத்தை கொடுக்குறாங்க. அது சில கண்டிஷன்ஸ் அடிப்படையில் தான் அந்த நிலத்தை கொடுக்குறாங்க. ஆனால் அந்த கண்டிஷன்ஸ் அடிப்படையில் நிலம் கொடுத்தாங்களல்ல, அப்போ இருந்த அதிகாரிகள், டிவிஷன் பண்ணுற அதிகாரிகள், அப்போல்லாம் இந்த சர்வே நம்பர்லாம் கிடையாது. ரீசர்வேலாம் 1924க்கு அப்புறம் தான், 1924க்கு அப்புறம் தான் யூடிஆரே வருது. சர்வே நம்பர் அப்போ தான் போடுறோம். அதுக்கு முன்னாடி ஃபுல்லாமே காடுகள். அந்த காடுகளை வளம்படுத்தி வழிவகை செய்து அதுக்கான காட்டை திருத்தி இது பண்ணது ஃபுல்லாக பட்டியலின மக்கள். பட்டியலின மக்கள் தான் அதை ஃபுல்லாக ஒழுங்குபடுத்துகிறாங்க. அவங்க தான் நிலத்தில் இறங்கி வேலை செய்கிறாங்க, அவங்க தான் ஒழுங்குபடுத்துகிறாங்க. இதை ஒழுங்குபடுத்தி வேலி அமைக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட அளவு அவங்கவுங்களுக்கும் பல ஆண்டுகள் உழைக்கிறாங்க. கம்மியாக அந்த நிலங்களை பண்படுத்த முடியாது. பல ஆண்டுகள் உழைத்து பல போராட்டங்களுக்கு அப்புறம் பல இழப்புகளுக்கு அப்புறம் பல உயிர் போயிருக்கு. ஏன்னா அந்த நிலத்தை பண்படுத்த அவ்வளோ இழப்பு. காடுகள் அதை பண்படுத்தி வேலி அமைக்கிறாங்க. இது என்னோடது, இது என்னோடதுன்னு. அதன் பிறகு தான் யூடிஆர் சர்வேவே வருது. அப்போ ஒரு குற்றாமதிப்பாக சர்வே பண்ணும்போது அப்போ இருக்கிற அதிகாரிகள் கர்ணன் மணியக்காரங்க, அப்போ ஒரு மணியகம் வந்து 25 ஏக்கர் இருந்தால் தான் மணிய வேலைன்னு அப்போதைக்கு குறிப்பிடுறாங்க. அப்போ இந்த பாமர மக்களை, விவரம் தெரிந்த இந்த பாமர மக்கள் வைத்திருந்த நிலங்களை போலிப்பட்டா வாங்கி அப்போவே அவர்கள் மணிய வேலைக்கே வரும்போதே போலிப்பட்டா வாங்கிட்டு தான் மணிய வேலைக்கே வராங்க. என்கிட்ட 25 ஏக்கர் இருக்குன்ட்டு. அதில் வந்தால் இந்த காலகட்டம் 1900 காலகட்டங்களில் அதில் இருந்தே
அந்த நிலங்களை வகைமாற்றம் செய்யறதுக்கு பகிரங்கமாக வேலைகள் செஞ்சுட்டு வராங்க. அவங்களே ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் லெட்டர் கொடுக்குறாங்க ஆடியோவுக்கு. அவர் என்னென்ன கொடுக்குறாங்கன்னா, இது முழுக்க முழுக்க பஞ்சமரி தரிசு நிலமாக இருக்குது அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த பஞ்சமரி தரிசு நிலங்களை இவங்களுக்கு தேவைப்படலை, அந்த மக்களுக்கு ஆதிதிராவிட மக்களுக்கு தேவைப்படலை. இது வந்து மற்ற அனுபவதாரர்களுக்கு அவங்க தேவைப்படலன்னு எப்படி சொல்றாரு? அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. அவர் முடிவு பண்ணுறாரு. ஏன்னா அவர் தானே அதிகாரி. ஒரு பொய் வாதம் தான். ஆமாம், அவர் முடிவு பண்ணி அவங்க வேறு குறிப்பிட்ட நபருக்கு ஒரு 1000 நபரை வந்து அதில் கொண்டு வந்துட்டாங்க. அந்த வேறு சமூகத்தினுடைய லிஸ்ட்டை கொண்டு வந்து இவங்க அனுபவஸ்தாரர்கள், இவங்களுக்கு இந்த பஞ்சமரி தரிசு நிலத்தை வகைமாற்றம் செய்து இவங்களுக்கு கொடுக்கலான்றாங்க. ஆக்சுவலாக அதனுடைய கண்டிஷன்ஸை வகைமாற்றம் செய்யக்கூடாது. 1891 போகும்போது அதுதான் இன்று வரைக்கும் அந்த கண்டிஷன்ஸ் இருக்குது. இப்போ அந்த அடிப்படையில் தான் இந்த நிலங்களை மீட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ அந்த கண்டிஷன்ஸ் அடிப்படையில் தான் வகை மீறப்பட்டு மாற்றப்பட்டு போலிப்பட்டா மாற்றிருந்தால் அது எடுத்துகிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட இது சம்மந்தமாக 120க்கு மேலே சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு கொடுத்துருக்கு. ஆனால் அது செயல்படுத்தப்படவில்லை. ஓரளவுக்கு பண்ணியிருக்காங்க, ஆனால் முழுமையாக பண்ணலை. எந்தெந்த பகுதியில் அது செயல்படுத்தப்பட்டிருக்கு? இப்போ கடலூர்னு நான் சொல்கிறேன். ஏன்னா கடலூரில் மட்டுமே 3 தாலுக்காவில் கிட்டத்தட்ட ஒரு 10,000 ஏக்கர் நிலம் இருக்குது. கடலூர், குறிஞ்சிப்பாடி, பண்ருட்டி, அப்போதைய ஒருங்கிணைந்த கடலூர் வட்டம். அது இப்போ மீட்டுட்டாங்களா? இல்லை, இப்போ தான் பட்டா ரத்து பண்ண சொல்லி சென்னை உயர்நீதிமன்றம் நில நிர்வாக ஆணையம் ஒரு உத்தரவு போட்டிருக்கு. ஆனால் மாவட்ட அளவு வந்து 10,000 ஏக்கர், 9,135 ஏக்கர். ஓ, அது வந்து ரிசர்வேஷன் பண்ணினதே ஏழை மக்களுக்காக, ஆதிதிராவிட மக்களுக்காக தான். இல்லை, இப்போ அது எந்த பயன்பாட்டில் இருக்குது? அந்த 9,000 சில்லற ஏக்கர் வந்து இப்போ யார் கட்டுப்பாடு, என்னென்ன பயன்பாட்டில் இருக்குது? மற்ற சமூகத்தினர்கிட்ட தான் இருக்குது. என்ன எப்படி இடங்களா? தொழிற்சாலைகளாக இருக்கா, இல்லை வெற்று நிலங்களாக இருக்கா? எப்படி இருக்குது? தொழிற்சாலைகளாக இருக்குது, பள்ளிக்கூடங்களாக இருக்குது, கல்லூரிகளாக இருக்குது, நிலங்களாகவே இருக்குது, முந்திரி காடுகளாக இருக்குது, முந்திரிகளாக இருக்குது. நம்ம மக்கள், எங்கள் மக்கள் அனுபவித்த முந்திரிகள் தான், நடவு பண்ண முந்திரிகள் தான், அவங்க கண்ட்ரோலில் இருக்குது. இப்போ எல்லாமே இப்போ அகற்றப்பட வேண்டும் அல்லவா? கண்டிப்பாக அதை எடுத்து தானே ஆகணும். அது எடுத்து தானே ஆகணும். எடுத்து எங்கள் மக்களுக்கு கொடுத்து தானே ஆகணும். ஏன் பொது நிறுவனங்களே, ஏன் கவர்மெண்ட் பில்டிங்கே, அரசு அதிகாரத்துக்கு உட்பட்ட கவர்மெண்ட் அதிகாரத்துக்கு நிறுவனங்களே, அதாவது பொது பில்டிங்கே, பொது நிறுவனங்களே நம்ம பஞ்சம நிலங்களில் இருக்கக்கூடாதுன்றது சட்டம் இருக்குது. இப்போ இது வந்து உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பு. உயர்நீதிமன்றம் இப்போ அதை எதிர்த்து அந்த நில உரிமையாளர்கள், தற்போதைய உரிமையாளர்கள் உச்சநீதிமன்றம் செல்லலாமா? உச்சநீதிமன்றம் போகிறாங்க, இங்கேயே ஸ்டே வாங்குறாங்க. உயர்நீதிமன்றத்திலே பெஞ்சில் ஒரு ஸ்டே வாங்குறாங்க. ஓ, அதுவே தவறு, வாங்கக்கூடாது. ஆனால் வாங்கியிருக்காங்க. இப்போ இதில் வந்து எங்கள் கிராமத்தில் சிலம்பேட்டை பத்திரக்கோட்டை 1000 ஏக்கர் இருக்குது. 1000 ஏக்கர் ரிசர்வேஷன் பண்ணி ஆதிதிராவிட மக்களுக்காக கொடுக்கப்பட்டது. குடும்பங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 350-400 குடும்பங்கள் தான் இருக்குது. சிலம்பேட்டை பத்திரக்கோட்டையில், சிலம்பேட்டை பஞ்சாயத்துக்கு உட்பட்ட கிராமத்தில் ஆதிதிராவிட குடும்பங்கள்னு பார்த்தா ஒரு 350-400 குடும்பங்கள் தான் இருக்கும். ஆனால் என் நிலங்கள் வந்து 1000 ஏக்கர்கள் இருக்குது. 1000 ஏக்கருமே பட்டியலின மக்களுக்காக, எங்கள் மக்களுக்காக, எங்களுக்காக வழங்கப்பட்டது. ஏன்றால் அன்றைக்கு காலங்கட்டில் வந்து 1541 விதியின் கீழ், நிரந்தர அரசாணை 1541 விதியின் கீழ் ஆளுக்கு 5 ஏக்கருக்கு குறையாமல் நிலங்கள் வழங்கப்பட்டிருக்கு. அந்த 1541 நிரந்தர அரசாணை என்ன இன்றைக்கி இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லி நாம் பல முறைகள் மனு கொடுக்குறோம். அதே மாவட்ட ஆட்சியரிடம் பல ஆண்டுகளாக மனு கொடுத்துக்கிட்டு தான் வந்துட்டுருக்கோம். பல லட்சம் மனுக்கள் கொடுக்கப்பட்டிருக்கோம். இப்போ மாவட்ட ஆட்சியர்கள் மாறிக்கொண்டே இருக்கிறார்கள், மாறவில்லை, மனுக்கள் மாறவில்லை, மனுக்கள் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். இதை கண்டித்து நாங்கள் ஏப்ரல் 9ஆம் தேதி நம்ம கட்சி சார்பாக மிகப்பெரிய ஒரு கவன ஈர்ப்பு பொதுக்கூட்டமே மத்தியில், கடலூர் மாவட்ட மத்தியில் தலைமை தபால் அலுவலகத்துக்கு முன்னாடி மிகப்பெரிய ஒரு இந்த 9ஆம் தேதி நடத்தினோம். அதன் பிறகு கொஞ்சம் செவி சாய்ச்சிருக்காங்க. உளவுத்துறை மூலமாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலேருந்து நாங்கள் அது ப்ராசஸில் இருக்குது, நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து இப்போ அது வந்தால் ஒரு ஏறக்குறைய 400 குடும்பங்களுக்கு ஒரு பெரும் பலன் அளிக்கும். 1000 ஏக்கர் கண்டிப்பாங்க ஐயா. நாம் அதிகமாகலாம் எதிர்பார்க்கல, 5 ஏக்கர் 10 ஏக்கர் கூட எதிர்பார்க்கல. ஆளுக்கு 1 ஏக்கர் கொடுத்தாலே போதுங்க ஐயா, ஆளுக்கு 1 ஏக்கர் கொடுத்தாலே போதுமில்ல. ஆனால் அது இப்போ வருவதற்கான ஒரு காலம் கனிந்து வந்து கொண்டிருக்கிறது. அது தொடர்ந்து கையில் வரும் வரை உறுதி இல்லை இல்லையா? அது இன்னும் எத்தனை தடைகள் வருமோ தெரியாது. இப்போ அரசு நினைச்சா உடனே ரெவன்யூ அதிகாரம் நினைச்சிட்டுங்கன்னா செய்துவிட முடியும், கண்டிப்பாக பண்ண முடியும். நம்ம வந்து 50 ஏக்கர் 10 ஏக்கர் 20 ஏக்கர் கேட்கல. நம்ம கிராமங்களில் எல்லாருக்குமே 100 ஏக்கர் 200 ஏக்கர் 300 ஏக்கர் எல்லாம் இருக்குது. அவர்களும் ஒரு ஓட்டு தான் போடுறாங்க, நாங்களும் ஒரு ஓட்டு தான் போடுறோம். ஆனால் அவங்க போடுற ஓட்டு நிர்ணயம் பண்ணுதா பண்ணலையா என்னன்னு அவங்களுக்கே தெரியும். ஆனால் நாங்கள் போடுற ஓட்டு கண்டிப்பாக அவங்கள தேர்வு பண்ணுது.
ஐயா இப்போ எம்ஆர்கே இருக்காருங்களா, அவர் வந்து எங்கள் மக்கள் போட்ட ஓட்டில் தான் இன்றைக்கி முழுமையான முறையில் அவரே ஒப்புக்கொண்டிருக்கார். அவரே டிக்ளேர் பண்ணியிருக்கார், பொது மேடையில் டிக்ளேர் பண்ணியிருக்கார். மலை மக்கள் அதாவது மலைப்பகுதி கொஞ்சம் அந்த பகுதியிலேருந்து நம்ம மக்கள் ஓட்டு போட்டது தான் இன்றைக்கி நம்ம துணிச்சலாக இருக்குன்ற அவரே ஒப்புக்கொண்டு இருக்கார். அந்த மாதிரி நாம் வந்து குறிப்பிட்டே சொல்ல முடியும். அந்த அடிப்படையில் ஏன் அதில் அவருக்கு அவங்களுக்கு இந்த அரசு அதிகாரிக்கு இந்த மாவட்ட ஆட்சியருக்கு ரெவன்யூ அதிகாரிகளுக்கு ஏன் ஒரு ஏக்கர் கொடுக்க மனமில்லைன்றதை இப்போ சதீஷ், இந்த பஞ்சமி நிலம் மீட்பு தொடர்பாக நம்ம தொடர்ந்து நிறைய உங்களை போன்ற நிறைய அமைப்பு இயக்கங்கள் தலைவர்கள் பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனால் பேச வேண்டிய தலைவர்கள் பேச மாட்டுறாங்க அப்படின்ற ஒரு கருத்து குற்றச்சாட்டாக முன்வைக்கப்படுது. இருப்பினும் உங்களை போன்ற இயக்கங்களால் அது இப்போ நீங்கள் இருக்கக்கூடிய அந்த மாவட்டத்தில் இவ்வளோ ஒரு விஷயத்தை முன்னெடுக்கிறீங்க. அது வந்தால் பெரும் பலன் கொடுக்குன்றதுல மாற்று கருத்து இல்லை. அதை மாதிரி தமிழகம் முழுமைக்கும் உங்களை போன்ற அமைப்புகளால் இந்த விஷயங்கள் முன்னெடுத்து கொண்டு வருகிறார்களா? அப்படி தமிழகம் முழுமைக்கும் இது பரவுதா? இப்போ வந்து அம்பேத்கர் அகில இந்திய அம்பேத்கர் இயக்க கூட்டமைப்புன்ட்டு நம்ம ஒரு 26 அமைப்புக்கிட்ட ஒன்றா சேர்ந்துருக்கோம். இந்த அமைப்புகள் மூலமா முழுக்க அழுத்தங்களும் முழுக்க இதை மீட்டெடுக்கிறதுக்கான முயற்சிகளும் கமிட்டிகளும் நம்ம அமைச்சுக்கிட்டு தான் வரோம். ஒவ்வொரு கிராமங்களும் இங்கே இது வரைக்கும் 52 கிராமங்களில் நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது சாதாரண விஷயம் இல்லையா? ஏன்னா இப்போ தற்போது யார் கையில் இருக்கணும்னா அவங்களாம் பெரிய ஒரு அதிகார மையத்தில் இருப்பாங்க, அதிகார பலத்தோடு இருப்பாங்க, வளர்ச்சியில் இருக்காங்க. அப்போ அவர்களிடமிருந்து ஒவ்வொரு நிலத்தை மீட்பது சாதாரண விஷயம் இல்லையா? இதில் நீதிமன்ற உத்தரவு இருந்தால் கூட அதை அமல்படுத்துவதில் நிறைய சிக்கல்கள் இருக்குமே. பாசிபிள் இருக்கு ஐயா. இப்போ அவங்களே வந்து தெரியாத பல பேர் வச்சிருக்கிறாங்க. அது இருக்கும். இது வந்து இந்த நிலம் இந்த வகை இந்த மக்களுக்கு தான் தெரியாம பல பேர் வச்சிருக்காங்க. இதை தெரியாம பல பேர் வாங்கியிருக்காங்க, கிரயம் வாங்கியிருக்காங்க, கைமாற்றப்பட்டு. அவங்களும் மனித தன்மையோட தான் இருக்காங்க. அவங்க வந்து தயாராக இருக்காங்க, கொடுக்கறதுக்கும் தயாராக இருக்காங்க. அதை எடுக்க வேண்டிய இடம் வந்து அரசு அதிகாரிகள், அதாவது மாவட்ட ஆட்சியர், ரெவன்யூ அதிகாரிங்க. அவங்கள வந்து முழுமையாகவும் எடுக்க சொல்லலை. இப்போ ஒரு குறிப்பிட்ட நபர்கிட்ட 100 ஏக்கர் 200 ஏக்கர் இருக்குது, 50 ஏக்கர் இருக்குது. அவங்க குடும்பமே 4 பேர் தான், அவங்க ஃபேமிலியே 4 பேர் 3 பேர் தான் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட இருக்கிற 50 ஏக்கரில் 20 ஏக்கர் அவங்க வச்சுக்கிட்டோம். 30 ஏக்கர் எடுத்து 30 குடும்பங்களுக்கு கொடுங்க. இப்படி தான் நம்ம கேட்குறோம். 10 ஏக்கர் வச்சுருக்கவங்க இருக்காங்க. இப்போ 10 ஏக்கர் தவறுதலாக வாங்கியிருப்பாங்க, தெரியாமல் வாங்கியிருப்பாங்க. அவங்க வாங்கி தான் இருக்காங்க. அதை முழுமையாக எடுக்க வேண்டாம். அவங்கக்கிட்ட 5 ஏக்கர் இருக்கட்டும். ஏன்னா அவங்க குடும்பமும் வளரணும். இந்த சமூகத்தில் இதை நம்பி தான் அவங்க இருக்கிறாங்க, நிலத்தை நம்பி தான் இருக்காங்க. அந்த நிலத்தில் முதலீடு போட்டிருக்காங்க. அதனால ஒரு 5 ஏக்கர் எடுக்கட்டும். இப்போ அது அதிகாரிகளுக்கு எல்லா இதுவுமே இருக்குது. வகைமாற்றம் பண்ணுறது, இவ்வளோ நிலத்தையும் வகைமாற்றம் பண்ணி பிரித்து கொடுக்குறன்ற பேரில் அவங்கக்கிட்டே வச்சுருக்காங்க. இல்லை இப்போ சதீஷ், எனக்கு என்ன கேள்வினா, இப்போ நீங்கள் சொல்லிங்க ஒரு 50 ஏக்கர் இருக்குது, 20 ஏக்கர் நீங்கள் வச்சுங்க, 30 ஏக்கர் கொடுங்க அப்படின்றது நீங்கள் சும்மா ஒரு தார்மீகமான இந்த கருத்து பகிர்தலா? இது வந்து ஒரு மாதிரி கான்ஸ்டியூஷனாக போகும்போது எப்படி இதை அப்போ அது பேச்சுவார்த்தை நடைபெறணுமா, இல்லை நடத்துவீங்களா? பண்ணலாங்க ஐயா. அதுக்கான அரசியல் சட்டக்கூறு இருக்குது, பண்ணியிருக்காங்க. இப்போ ஒரு பிரச்சனைகள் உள்ள இடம், ஒரு பிரச்சனைக்கு இல்லாமல் இடம், இப்போ எம்டி லேண்டுன்னா டேக் ஓவர் பண்ணிட முடியும், கொடுக்க முடியும். இதுவே அது கல்லூரிகள் பாடசாலைகள் எல்லாம் இருக்குன்னா அவங்க வந்து அந்த நிலத்துக்கு பதில் வேறு நிலம் கொடுக்கலாம், அவங்களால பண்ண முடியும், கொடுக்க முடியும். அதே மாதிரி 50 ஏக்கர் நிலம் இருக்குதுன்னு சொல்கிறோம்ல, அவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதுவே இப்போ 1000 ஏக்கர் வகைமாற்றம் பண்ணி ஒரு குறிப்பிட்ட நபர்கிட்ட இருக்குது. இப்போ எங்கள் ஊரில் இருக்குது, நான் 1000 ஏக்கர்னு சொன்னேன்ல, வன்னியர் பெல்ட் வந்து பார்த்திங்கன்னா அதிக வர்க்கம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4000-5000 குடும்பம் இருக்குது. 4000-5000 குடும்பம் கிட்ட இல்லையா நிலம்? ஒரு 200 பேர்கிட்ட தானே இருக்குது 1000 ஏக்கர். ஸோ அதுலேயே ஒரு 200 பேர்கிட்ட தான் அதிகாரம் இருக்குது. நான் அந்த இடத்துக்கு வரேன். அப்போ அங்கேயே ஏழை மக்கள் இருக்காங்கல்ல, அங்கேயே பாமர மக்கள் இருக்காங்கல்ல, இன்னும் வாழ வழி இல்லாமல் இருக்காங்க, சுரண்டப்படுகிறார்கள், துணிக்கடையில் வேலை செய்கிறாங்க. 2 டிகிரி முடிச்சுட்டு 2 பட்டம் முடிச்சுட்டு துணிக்கடையில் வேலை செய்ய வேண்டிய அவசியம் என்ன? 12 மணி நேரம் நின்று வேலை செய்கிறாப்புல, பாதி வயசில் 40 வயசில் இறக்குறாப்புல. அந்த சமூகத்தை சேர்ந்தவங்க 12 மணி நேரம் நின்று வேலை செஞ்சு, ஏசியில் வேலை செஞ்சு, சரியான ஒரு உணவு முறைகள் இல்லாமல் 40 வயசில் இறக்க வேண்டிய காரணம் என்ன? அவங்களுக்கு 1 ஏக்கர் நிலம் இருந்தால் அவர் அங்கேயே பொழைச்சிருப்பார்ல. அவர் ஒரு கார்பரேட் கிட்ட வந்து வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நான் அவங்களுக்கு சேர்த்து தான் நான் சொல்ல வரேன். கொடுக்கலாம், வகைமாற்றம் செய்து. இப்போ எங்கள் கிராமத்தில் அப்போது இருந்த மணியக்காரர் வந்து இந்த ஒட்டுமொத்த நிலத்தையுமே 1000 ஏக்கரையுமே மாற்றி எல்லார்கிட்டையும் தான் பிரிக்கிறாரு. ஆனால் டேக் ஓவர் பண்ணுறது ஃபுல்லாக அவங்க குடும்பத்திலே இருக்குது. அவர் குடும்பத்திலே இருக்குது. அவங்க குடும்பத்திலே 100 ஏக்கர் 100 ஏக்கர்னு பிரிக்கிறாங்க. சிங்காரவேல் மணியக்கார் பிரிச்சுக்கிறாங்க.
கிட்டத்தட்ட ஒரு 700 ஏக்கர் அவங்க கண்ட்ரோல்ல இருக்குது. இதை வந்து விவரம் தெரிஞ்சு அதே சமூகத்தை சார்ந்தவங்க என் பேரில் இருந்தது உங்ககிட்ட எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு 20 ஆண்டு காலத்துக்கு 30 ஆண்டு காலத்துக்கு அப்புறம் கேட்கும்போது அவங்கக்கிட்ட விலைக்கு தான் கொடுக்குறாங்க. அப்போதைய ரேட்டுக்கு சரி முடிஞ்சு போச்சு, இதை பெருசுப்படுத்தாத, விலைக்கு வாங்கிக்க. அவங்க அந்த நிலத்தை கைப்பற்றணுன்றதுக்காக அவங்களால முடிஞ்ச தொகையை கொடுத்துட்டு தான் வாங்கி வச்சுருக்காங்க. அப்போ அந்த மாதிரி கொஞ்சம் பேர் இருக்காங்க. எதுவுமே இல்லாமல் முழுக்க முழுக்க ஏமாந்தவங்களும் கொஞ்சம் பேர் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இந்த கோரிக்கை என்பது ஒரு குறிப்பிட்ட அல்லது நம்ம பட்டியலின மக்களுக்கானது மட்டுமல்ல, இது ஒட்டுமொத்த ஏழை மக்களுக்காக, பொருளாதாரத்தில் பின்தங்கிய அனைவருக்குமே இது பயன் தரும் தான் முன்னெடுப்பு வாய்ப்புகள் இருக்கு. தொடர் இப்போ நம்ம இந்த பஞ்சமி நில மீட்பு தொடர்பாக நம்ம பேசியிருந்தோம். ஒரு சாதன விஷயம் கிடையாது. ஏன்னா அவங்க கையில் போயிட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து எல்லாருக்கும் தான் பயன் கொடுக்கும். இது எங்களுக்கான மட்டும் உரிமையாக கேட்கல, இது பொருளாதாரத்தில் பின்தங்கிய அனைவருக்கும் ஒரு பெரும் பலன் கொடுக்கும் தான் சொல்கிறீங்க. அந்த தரப்பினர் அல்லது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர்களுள் ஒரு 4000 குடும்பத்தில் அது 200 குடும்பம் கையில் தான் இருக்குது. அதை அவர்கள் உணர வேண்டும். அப்போ எல்லாருக்கும் ஒரு பலன் கொடுக்குன்னு சொல்கிறீங்க. இருப்பினும் நீதிமன்றத்தின் உத்தரவு அதை தடையானை பெறக்கூடிய நிலையை தான் தற்போதும் இருக்கிறது நீங்கள் பதிவு பண்ணுறீங்க. இவ்வளவுக்கு பிறகு கூட அதை கையகப்படுத்துறது ரொம்ப கடினமான ஒரு விஷயம் தான் இல்லையா? ஈஸி தான் ஐயா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஈஸி தான்றீங்க. ஈஸி தான். இப்போ அவங்க நினச்சா ஈஸி. ஏன்னா இப்போ எல்லாருமே வந்து பொது வெளியில் வர ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா மக்களுமே, எல்லா சமூகத்தினுடைய அனைத்து உறுப்பினர்களுமே இன்றைக்கி சமமாக வர ஆரம்பிச்சிருக்காங்க. எல்லா கசப்புகளையும் கடந்து தான் வந்துட்டுருக்காங்க. கசப்புகள் என்பது பழையது, உண்மையை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், பக்குவம் வந்திருக்கு, எல்லாருமே தயாராகிட்டாங்க. இப்போ பயன்படுத்துறது ஈஸி. என்ன விஷயம்னா இது வந்து நிலைப்பாடு வந்து ஓரிரு நபர்களுக்காக ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்போ ஐயா காமராஜர் ஐயா ஒரு அணை கட்டும்போது அதில் வந்து ஒரு 12 கிராமங்கள் பாதிக்கப்பட்டுச்சு. 12 கிராமங்களையும் அப்புறப்படுத்தி வேறு மாற்று இடம் கொடுத்துட்டு தான் அவங்களுடைய வாழ்விடமே அதுதான் எடுத்தாங்க. ஆனால் அந்த அணையை கட்டினா தான் ஒரு 700 கிராமங்கள் வாழ வேண்டிய நிலை ஏற்பட்டுச்சு. ஒரு 3000-4000 ஏக்கர் நிலங்கள் வாழணும். நிலங்கள் வளர்ந்தால் தான், மகசூல் கூடனா தான் மக்கள் வாழ முடியும், உயிரோடையே வாழ முடியும். இன்றைக்கு நம்மெல்லாம் கொரோனாவில் உங்களுக்கு தெரியும், பல்லாயிரம் கோடி சொத்து வச்சுருந்தவங்களாம் எதுக்கு பயந்தாங்க? சாப்பிட்ற பொருளுக்கு, உணவுப் பொருளுக்கு தான் பயந்தாங்க. அது கிடைக்காம தான் நிறைய பேர் இறந்தாங்க. சரியான ஒரு காற்று, நல்ல காற்று இல்லாமல் நிறைய பேர் இறந்தாங்க. சுவாசிக்கு ஆக்சிஜன் இல்லாமல் தான் நிறைய பேர் இருந்தாங்க. இப்போ அந்த நிலைப்பாட்டுக்கு எல்லா மக்களுமே உணர ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருமே வெளியில் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ முன்னொரு காலங்கள் மாதிரி எல்லாம் இப்போ இல்லை, எல்லாருமே சமமாக வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி வரும்போது இந்த நிலையை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு, மக்களுக்கு கொடுக்கறதுக்கு அரசு தயாராக இருந்தால் இந்த திட்டம் ஈஸியே. ஆனால் இல்லை, நீங்கள் நம்ம நிகழ்ச்சி தொடங்கும் போது நம்ம இரட்டை கோவலை உள்ளிட்ட நிறைய சிக்கல்கள் இன்றைக்கி இருக்குது, சென்னையை மட்டும் பார்க்காதீங்கன்னு சொல்கிறீங்க. ஆனால் இது ரொம்ப ஒரு குரூஷியலான ஒரு விவகாரத்தில் சாதிய சிக்கல்லாம் இல்லை, எல்லாமே அந்த புரிதலோடு தான் இருக்காங்கன்னு சொல்கிறீங்க. இது ஒரு முரணாக இருக்கே? இல்லைங்க ஐயா. இப்போ வந்து அதுதான், இப்போ அவங்களோட நிலைப்பாடு வந்து இப்போ நம்ம வாழறதுக்கு வந்திருக்கிறோம். இப்போ நம்மளை சாராமல் அவங்க இருக்கவும் முடியாதுல்ல, சார்ந்து தான் வாழ வேண்டிய நிலை கட்டமைப்பு இருக்குது. யாரோ ஒரு சில பேர் தான் அந்த ஒரு தவறுகளை பண்ணிட்டு இருக்காங்க, ஒட்டுமொத்த பேரும் பண்ணலை. அவங்களே அவங்க தூக்கி எறிஞ்சிட்டு மற்ற வேலைக்கு வராங்க. இணக்கமாக தான் இருக்காங்க. இப்போ எங்களுக்கு இவங்க வேண்டுன்ற நிலைப்பாடில் வராங்க. அப்போ அந்த நிலைப்பாடில் உள்ளவங்க 80% பேர் இருக்காங்களல்ல, அவங்க ஒன்றிணைந்தாலே போதுமே. அப்போ ஒரு 20% பேர் தானே, ஒரு 1% மட்டும்தானே அவங்க வந்து அவர்களை அப்புறப்படுத்தி விடலாமே. 80 பேர் சேர்ந்தா 20 பேர் தள்ளி விடலாமே, அவங்களே பண்ணுவாங்க. இப்போ நான் வந்து இப்போ நான் கேட்குறேன், இப்போ நான் 1000 ஏக்கர், எங்கள் மக்கள் 400 குடும்பம், ஆளுக்கு 1 ஏக்கர், மீதி 600 ஏக்கர் இருக்குது. அவங்க மக்கள் 600 பேருக்கு குடும்பம் வாழுமில்ல, அவங்க எப்படி வேணான்னு சொல்லுவாங்க? நான் அந்த நிலைப்பாட்டில் வரேன். அப்போ 10,000 ஏக்கர் இருக்குது, 3 தாலுக்கா, கடலூர், குறிஞ்சிப்பாடி, பண்டுட்டி, 3 தாலுக்காவிலையும் 9135 ஏக்கர் பட்டா ரத்து பண்ணலான்னு நில நிர்வாக ஆணையம் ஹைகோர்ட்டுக்கு கொடுத்துருக்கு. ஹைகோர்ட்டு உத்தரவும் போட்டிருக்கு, மாவட்ட ஆட்சியருக்கு. அந்த 9135 ஏக்கரையும் நம்ம எவிஷன் பண்ணால் 9000 குடும்பம் வாழுமே. இப்போ பாப்புலேஷன் கம்மியாக தானே இருக்குது, அந்த 3 தாலுக்காவிலையும் பாப்புலேஷன் நாங்கள் கம்மியாக தானே இருக்கோம். அப்போ மீதி இருக்கிறவங்க எல்லாமே அதிகம் தானே. இப்போ புலியூர்னு ஒரு கிராமம் இருக்குது, அந்த புலியூர் அந்த நிலங்கள் வந்து இப்போ ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட கட்டிடங்களா, கல்வி நிறுவனங்களா, மருத்துவமனையா, கடைகளா, வணிக வளாகங்களா, அதை அப்புறப்படுத்தி தான் ஆக வேண்டும். கொஞ்சம் தான் ஐயா இருக்குது, அதுக்கு மாற்றி ஏற்பாடு பண்ணலாம், கொஞ்சம் தான் இருக்கும். இதில் வந்து கடலூரில் மட்டும்தான், காரைக்காடுன்னு ஒரு கிராமத்தில் 173 ஏக்கர் இருக்குது, அதில் மட்டும்தான் ஃபேக்ட்ரிஸ் இருக்குது.
173 ஏக்கர். ஆமாம், அதில் மட்டும்தான் தொழிற்சாலை இருக்குது. தொழிற்சாலைகள் வாட்டர் பிளான்ட் தான். அது ஒரு நபர் தான், அதுக்கு மாற்று இடமும் தனி முதலாளி தான். ஆமாம், அதுவும் பண்ண முடியும். மற்ற பண்ருட்டி குறிஞ்சிப்பாடி எல்லாம் நிலங்களாக தான் இருக்குது, முந்திரி காடுகள் தான் நிலங்களாக தான் இருக்குது. அங்கெல்லாம் ஃபேக்ட்ரிஸ் எல்லாம் இல்லை. அப்படியே இருந்தாலும் ஓரிரண்டு தான் இருக்கும், கம்மியாக தான் இருக்கும். அது ஒரு விஷயமே கிடையாது. எடுக்கணும்னு முடிவு பண்ணால் அது ஒரு விஷயமே இல்லை. அதுக்கான ஆல்டர்னேட்டிவ் பண்ண முடியும். ஏன்னா இப்போ 2000 ஏக்கர் 10,000 ஏக்கரை ஆல்டர்னேட்டிவ் பண்ண அரசு, வகைமாற்றம் பண்ண அரசு, ஒப்புதல் கொடுத்த அரசு, பதிவுத்துறை நிர்வாகம் ஏன் இதுக்கு கொடுக்காது? அதே திட்டத்தில் கொண்டு வரலாம்ல. மக்களுக்கு தானே நம்ம இந்த அரசியல் கட்டமைப்பு, ஆட்சி அதிகாரம் கட்டமைப்பு, இந்த நிலைப்பாடு, இந்த ஒட்டுமொத்த நிர்வாகம் எல்லாமே மக்களுக்காக தானே வடிவமைக்கிறோம். ஏன் இந்த நிலைப்பாடில் இந்த அனுசரணை பண்ணி ஏன் வரக்கூடாது? என்னுடைய வாதம் இது. ஆனால் ஒட்டுமொத்த மக்களும் வந்து எங்கள் நிலத்தை எங்ககிட்ட கொடுக்கணுன்றது தான் வாதிடுது. ஏன்னா தமிழ்நாடு முழுக்கன்னு பார்க்க போனால் இங்கே பட்டியலின மக்கள்கள் வந்து மிகப்பெரிய அளவில் பாதிப்பு உள்ளதாக இருக்காங்க. பொருளாதாரத்தில் மிக மிக பின்தங்கி, இன்னும் குறைந்தது இந்த நிலை நீடித்தால், இதே நிலை நீடித்தால், இப்போ இருக்கிற நிலை நீடித்தால் இன்றும் 50 ஆண்டு காலத்துக்கு மேலே நம்மளால் பொருளாதார ரீதியாக வெளியில் வர்றதுக்கான சாத்தியக்கூறு இல்லாத நிலை தான் வச்சுருக்காங்க. ஆனால் இது அரங்கேறினால் உடனடியாக நம்மளால் நிமிர்ந்து நிற்க முடியும். கண்டிப்பாக 10 ஆண்டுகள்லாம் நிலை மாற்ற முடியும். நிலை மாறிவிடும். அரசியல் அதிகாரமே மாறும், அரசியலே மாறும். ஆனால் அதை யார் விரும்புகிறார்கள், யார் விரும்பவில்லை என்பதில் தான் இந்த சுணக்கம் இருக்குது. இங்கே அதுதான் இங்கே மிக்க பெரிய கருப்பொருளாகவே இருக்குது. ஓரிரு பேர் தான் விரும்பலை, மீதி எல்லாருமே விரும்புகிறாங்க, இருக்கணும்னு முயற்சி பண்ணுறாங்க. ஓரிரு பேர் தான் விரும்பலை. அதுவும் அப்புறம் இப்போ இந்த விவகாரங்கள் சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்துள்ள கட்சிகள், நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்துள்ள கட்சிகள் எப்படி பார்க்குது? அந்த ஒரு இணக்கம் அல்லது அவர்களுடைய ஒத்துழைப்பு எப்படி இருக்குது? இப்போ ஒன்றும் இல்லைங்க, இப்போ உங்களுக்கே தெரியும். இப்போ ஓபிஎஸ் கிட்ட வந்து பஞ்சமி நிலம் இருந்துச்சு. அவர் வந்து தெரியாத வாங்கிட்டேன்னு தான் சொல்கிறாரு. கண்டுபிடிச்சிட்டாங்க, வழக்கு போடுறாங்க, வெளியில் வருது. தெரியாத வாங்கிட்டான், மன்னிப்பு கேட்டுட்டு நீதிமன்றத்தில் ஒப்படைக்கிறார். 11 ஏக்கர்கிட்ட ஓபிஎஸ் ஒப்படைக்கிறார். அந்த மாதிரி இன்றைக்கி அரசியலுக்காகவும் மக்களுக்காகவும் பொது தலைமை வடிவத்தில் வெளியே வரும்போது அனைத்து தலைவர்களுமே தயாராக இருக்காங்க. இப்போ என்ன கோட்பாடில் அவங்க கையில் வச்சுருக்காங்கன்னா, வரும்போது பார்த்துக்கலாம். இது ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சியாக ஏற்பட்டு மீடியாக்கள் எல்லாம் மத்தியில் ஒட்டுமொத்த மீடியாவும் பேசணும். இது ஒட்டுமொத்த இப்போ 44 எம்எல்ஏவும் இதுக்கு குரல் கொடுக்கணும். 44 பேர் இருக்காங்க, எந்த கட்சியில் இருந்தாலும் எம்எல்ஏ இதுவரை குரல் கொடுத்திருக்கிறார்களா இல்லைன்னா இல்லை என்ற பதில் தான் இருக்குது. அதான் தொடருது. ஆமாம், இத்தனை ஆண்டுகளில் இது வரைக்கும் அவங்க கொடுக்கவே இல்லைங்க. கொடுத்துருந்தா முடிஞ்சிருக்குமே. கட்சி சார்ந்து இருக்கிறாங்க, அவங்க கட்சியோட கருத்தாயிருமே அது அவங்க கொடுக்க முடியாது. இப்போ எங்களுடைய நோக்கமே இதுதான். இந்த அகில இந்திய அம்பேத்கர் மக்கள் கூட்டமைப்பினுடைய நோக்கமே இதுதான். ஒன்று, நீங்கள் குரல் கொடுங்கள், இல்லை என்றால் நீங்கள் விலகிச் செல்லுங்கள், நாங்கள் குரல் கொடுத்துக்கிறோம். இந்த அகில இந்திய அம்பேத்கர் கூட்டமைப்பினுடைய நோக்கமே இதுதான். இது நில உரிமைக்கான, இது எங்களுடைய பிறப்புரிமை. நிலம் என்றது எங்களுடைய பிறப்புரிமை, நாங்கள் மீட்டுக்கிறோம். இல்லையே தன்னாட்சியே எங்கள் அரசியல் உரிமை, அதையும் நாங்கள் பார்த்துக்கிறோம். எங்களுக்கான தலைமையை நாங்கள் தேர்ந்தெடுத்துக்கிறோம், எங்களுக்கான தலைவரை தேர்ந்தெடுத்துக்கிறோம், எங்களுக்கான முதல்வரை தேர்ந்தெடுத்துக்கிறோம். அதுக்கான அரசியல் உரிமையே இருக்குது, அதுக்கான வாய்ப்பாடும் இருக்குது, வகையும் இருக்குது, வரலாறு இருக்குது, பண்ண முடியும். இந்த கருத்து தான் நாங்கள் முன்வைக்கிறோம். இப்போ ஒட்டுமொத்த செக்ரட்டரியேட்லாம் போயிட்டு நாங்கள் கொடுக்குற மனுக்களே இது தான். இப்போ 44 எம்எல்ஏவும் வந்து இந்த பஞ்சமி நிலங்கள் மீட்டெடுக்கிறதுக்கு ஐயா பிறந்த தேதியிலாவது ஒரு வாக்குறுதி கொடுங்கன்னா கொடுக்கல. இல்லை, ஆணவ கொலைகள் நடக்குது ஓரிரு பேரால் தான், ஒட்டுமொத்த பேர் கிடையாது. ஆணவ கொலைகள் வந்து ஓரிரு புரிதல் இல்லாத நபர்களால் மட்டும்தான். அந்த கொலைகளுக்கான கடுமையான சட்டங்களை ஏற்றுங்கன்னாலும் பண்ணலை. இப்போ ஏன் நான் கடுமையான சட்டங்கள் ஏற்றோன்னா, சட்டங்கள் கடுமையாக்கப்பட்டால் தான் குற்றங்கள் குறையும். யாராக இருந்தாலும் எனி பர்சன் இங்கே வந்து வாழறதுக்கு பிறந்திருக்கும், இங்கே வாழ்வதற்கு நல்ல சுதந்திரமாக வாழறதுக்கு இங்கே இருந்திருக்கும். ஏன் இதில் கொள்ளை அடிக்கிறான்? அவனை தூக்கி போடு. இப்போ இன்னொரு விஷயம், தூக்கில் கூட இடலாம். 12.5 லட்சம் ஏக்கர் வந்து பஞ்சமி நிலம் இருக்கதா சொல்கிறீங்க. ஆனால் இப்போ அது யாருக்குறைய 1.5 லட்சத்துக்கு சுருங்கி விட்டதுன்னு சொல்கிறாங்க. அப்படி சுருங்கெல்லாம் இல்லை. ஐயா கலைஞர் ஐயா அவர்கள் வந்து முதல்வராக இருக்கும்போது கருப்பன் ஐஏஎஸ் குழு ஒன்று ஆரம்பித்தாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த பஞ்சமி நிலங்களை இன்னும் ஐயா இருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் வந்து முழுக்க இதனுடைய ஃபுல் சர்வே எடுத்து 12.5 லட்சம் ஏக்கர் இல்லைனாலும் 10 லட்சம் ஏக்கர் இருக்குன்னு அவர்கிட்ட ஆதாரங்கள் போயிடுச்சு. உத்தேச பட்டியல் மேக்சிமம் போயிடுச்சு. இப்போ நம்ம கடலூர் மாவட்டத்தில் எடுத்துக்கினா நம்ம ஆட்சியரை கேட்டால் ஒரு இடம் கூட இல்லைன்னு தான் சொல்லுவார். எங்கள் கடலூர் மாவட்டத்தில் எங்கள் ஆட்சியரை கேட்டால்
பஞ்சமி நிலன்றதே ஒன்று கூட கிடையாதுன்னு தான் சொல்லுவார். ஆனால் நான் வச்சுருக்கேன்ல, இப்போ 10,000 ஏக்கர் நான் வச்சுருக்கேன்ல. அப்போ இதுக்கு அவர் என்ன பதில் சொல்ல போகிறாரு? என்ன பதில் சொல்கிறாரு? போயிட்டுருக்கு, அவங்க ஸ்டே வாங்கியிருக்காங்க, ப்ராசஸிங் இருக்குது, பண்ணிக்கலாம், அப்படி தான் சொல்லுவாங்க. அவங்க ஒன்றுமே பண்ண முடியாது. இது வந்து ஒட்டுமொத்த புரிதலான சமத்துவம் பேசுகிற ஒட்டுமொத்த தலைவர்களும் இதில் கையில் வரணும். இதில் அவங்க வராங்க இல்லை, நம்ம எம்எல்ஏவாவது வரணும். நம்ம 44 தனி தொகுதி எம்எல்ஏ, 7 எம்பி, இவங்க மட்டுமே ஒரு அழுத்தம் திருத்தம் கொடுத்தாலே போதும், ஒரு கோரிக்கை வச்சாலே போதும். ஆனால் இதுவரை கொடுக்கவில்லையே. கொடுக்கவில்லை. வாயே திறக்கலன்றதான் நிதர்சனமான கள நிலவரமாக இருக்குது. அதுதான் இந்த 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 விஷயங்களை அவங்க மையப்படுத்தினாலே மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும். எல்லாருக்கான வாய்ப்புக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு சமத்துவ ஆட்சி அங்கே நிலவரும். மக்களுக்கான மக்களாட்சி அங்கே நிலவரும். இப்போ இது மாதிரியான ஒரு நீண்ட கால கோரிக்கைகள் அல்லது இந்த மாதிரியான ஒரு லார்ஜஸ்ட் சப்ஜெக்ட் எல்லாமே ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அரசு ஊழியர்கள் வந்து எங்களுடைய ஓய்வூதிய பலன்கள், பழைய ஓய்வூதிய திட்டம் உள்ளிட்ட இல்லாமல் தேர்தல் வாக்குறுதியை வந்து எதிர்பார்ப்பாங்க. நீங்கள் கொடுக்குறீங்களா இல்லை நாங்கள் பண்ண மாட்டோம் அப்படின்னு ஏன்னா கையில் இருக்க இறுதி ஆயுதம், இறுதி உரிமை வாக்கு தானே. அதை மாதிரி கடந்த தேர்தல் வாக்குறுதிகளாக திமுக அரசோ அல்லது அதிமுகவோ இது ஏதாவது ஒரு குறைந்தபட்ச கருத்துக்களை வெளியிட்டு இருக்கிறார்களா பஞ்சமி இல்லம் தொடர்பா? அவங்க தேர்தல் வாக்குறுதிகளா வெளியே வந்திருக்கா? அது யாரும் வெளியிடல. எங்க அண்ணன் வேல்முருகன் அண்ணன் வெளியிட்டிருக்காரு, தமிழக வாழ் உரிமை கட்சி. அவர் வந்து பஞ்சமி நிலங்களை மீட்டே தீருவோம், மீட்டு மக்களுக்கு பஞ்சமி மக்களுக்கு கொடுப்போன்னு அவர் வெளியிட்டிருக்காரு. அவர் தேர்தல் அறிக்கையாவே கொடுத்துருக்காரு. அவர் ஒண்டிதான் அவர் கொடுத்துருக்காரு. சீமான் அண்ணன் சீமான் அவர் தொடர்ந்து அதை பேசுறாரு, போராட்டங்களை முன்னெடுக்கிறாரு, ஒரு மாநாடு நடத்தினாரு, போராட்டம் நடத்தினாரு, அவங்க பண்ணியிருக்காங்க. ஆனால் ஆளும் கட்சிகள் பண்ணவில்லை. அதிமுக திமுக இதை பற்றி வாயை திறக்கல. இவங்க மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அவங்க நினச்சா இப்போ அண்ணா அவர் இந்த அளவுக்கு பகிரங்கமாக சொல்கிறவர், அவரும் கூட்டணியில் தான் இருக்கார். அண்ணா வேல்முருகன் அண்ணா வந்து கூட்டணியில் தான் இருக்கார். அவர் பகிரங்கமாக முதல்வரை எடுத்து சில விஷயங்களை மையப்படுத்தும் போது ஏன் முதல்வர் இந்த வேலையை செய்யலைன்றது தான். அவர் ஏன் இப்போ ஆளும் வர்க்கம், ஆளும் ஆட்சி, ஆளுங்கட்சி, இவர் ஏன் கோரிக்கை வைக்கிறாரு? நமக்கான திட்டங்களை நாமளே பண்ணிக்கலாம்ல. காமராஜர் ஐயா முதலமைச்சராக இருக்கும்போது, அண்ணன் இந்திரா காந்தி அம்மா பிரதமராக இருக்கும்போது இங்கே திட்டத்தை நிறைவேற்றி இவர் போட்டு ஜீவோ போட்டு கொடுத்த அனுமதி தான் அவங்க சைன் மட்டும் தானே பண்ணாங்க. ஏன் அதை இவர் செய்யக்கூடாது? இப்போ முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு இந்த பஞ்சமி நில மீட்பு தொடர்பான குரல்கள் வந்து ஒலிக்க தொடங்குது, களத்தில் செயல்பாடுகள் அதிகரிச்சுட்டு இருக்கு. அப்போ இதன் தொடர்ச்சியாக 26 சட்டமன்ற தேர்தலில் இது ஒரு பேசு பொருளாக இருக்குமா? பெரிய ஒரு மாறுதல் வருங்க ஐயா. நம்ம இப்போ அதுக்கான ப்ராசஸ் இந்த அகில இந்திய அம்பேத்கர் கூட்டமைப்பு மூலமா முழுக்க வேலை செஞ்சிட்ருக்கோம். கவர்னர் வரைக்கும் இதுக்கான வேலை நடந்துக்கிட்டு தான் இருக்குது, நாங்கள் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். இதை வந்து இந்த 26க்குள்ளே எங்களுக்கான வாழ்வியல் மாற்றத்தில் குறைந்தபட்ச அளவாவது எங்களுக்கான நிலைப்பாடு. ஆனால் இன்னொரு பக்கம் அருகுண விநாயக அண்ணனும் அந்த வேலையை செஞ்சிட்ருக்காரு. அவரும் மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராட்டஜியாக எடுத்திருக்காரு, அவரும் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ எங்கள் அண்ணன் பெரியசாமி அண்ணன் வந்து அதிமுகவில் இருக்கார். அவரும் நிறைய ஓப்பன் டாக்லேயே பேசியிருக்காரு. அவர்கிட்ட நம்ம ஆதாரங்கள்லாம் அவர்கிட்ட இருக்குது. இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு விஷயங்கள் கொள்ளும்போது கொண்டு வந்துறதுக்கான அனைத்து முடிவுகளும் நம்ம எடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். 2026 தேர்தலுக்குள்ளே அவங்க ஒரு நிலைப்பாட்டில் வரலன்னா கண்டிப்பாக 2026 எந்த கட்சியுமே ஆட்சி ஆளாது, கவர்னர் ஆட்சி வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்போது திராவிட மாடல் அரசு, சமூக நீதி, மாநில உரிமைகள் தான் எங்களுடைய முதல் முழக்கம் சொல்லக்கூடிய கட்சிகள். இதை வந்து சமூக நீதியெல்லாம் சேர்க்கலையோ, இல்லை மாநில உரிமைகளே சேர்க்கலையோ? அதுதான் இப்போ நம்ம சொல்ல வர விஷயத்தே அதுதான். இப்போ சமத்துவ நாள்னு கொண்டாடுறாங்க, பேப்பரில் வைக்கிறாங்க. ஐயா பிறந்த நாளை வந்து சமத்துவ நாளாக கொண்டாடுறாங்க. எதுலங்க ஐயா சமத்துவம்? ஒரு மேடையில் 2 பேரும் சமமாக சேர் போட்டு உட்காண்ட சமத்துவமா? கிடையாது. பொருளாதார ரீதியிலேருந்து நம்ம பார்க்கணும். அடிப்படை விஷயங்கள்லேருந்து ஒரு 5 ஆண்டு காலம் வேறு எவ்வளோ பெரிய வறட்சி, எவ்வளோ பெரிய நோயே வந்தாலும் இவன் உயிரோடு இருக்கணும். அடிமட்டத்தில் இருக்க அந்த கூலி விவசாயி உயிரோடு இருக்கணும். அதுதான் சமத்துவம். அந்த பொருளாதார ரீதியிலேருந்து நம்ம சமத்துவத்தை பார்க்கணும். அது கிடையாது. பேப்பரில் மட்டும், போஸ்டரில் மட்டும், பேனரில் மட்டும் சமத்துவ நாள்னு வச்சிடுறாங்க. அது மறுநாளே ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்குது. அன்றைக்கே பல கொலை நடந்திருக்கு, பல இறப்பு. ஐயா பிறந்த நாளில் பல கொலை நடந்திருக்கு, பல தீண்டாமை நடந்துக்கிட்டு தான் இருக்குது. நம்ம பேசிட்டாங்கன்றதுனால அங்கே யாரும் கடைப்பிடிக்கிறத நிறுத்தில்லை. ஆனால் அந்த டைவெர்ட் பண்ணணும், அந்த விஷயங்களை முதல்ல டைவெர்ட் பண்ணணும், மாற்றணுன்னா பொருளாதார ரீதியாக அவங்கள மீட்டு எடுத்தால் மட்டும்தான் அந்த விஷயங்களை மாற்ற முடியும், சமத்துவமே மலரும்.
இந்த நிலை மாறாத வரை இன்றும் 50 ஆண்டு இல்லை 100 ஆண்டு காலம் ஆனாலும் சமத்துவமின்மை வராது. இந்த ஆணவ படுகொலைக்கு எதிராக சட்டம் இயற்ற வேண்டும் அப்படின்னு இந்த ஆட்சி அமர்ந்ததிலிருந்தே கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. தற்போதும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக இந்த கோரிக்கைகள் முன்வைக்கப்படுது. ஆனால் இந்த அரசாங்கம் ஏற்றுக்கொள்வதாக தெரியவில்லை. அதற்கு மாற்றாக வன்கொடுமை சட்டமே ஆல்ரெடி அமலில் இருக்கும்போது எதற்கு இது அப்படின்றான ஒரு எதிர்குறல்கள் புரிந்து கொள்ள முடியுது. அது வேறு இது வேறு அல்லவா? இல்லைங்கய்யா, இப்போ வந்து வன்கொடுமை தடுப்பு சட்டன்றது அதாவது விசாரணை என்பது டிஎஸ்பி விசாரணை வழக்கு போடணும். அந்த டிஎஸ்பி விசாரணைக்கு முன்னாடியே அவங்க ஜட்மெண்ட் எழுதுகிற அளவுக்கு எஃப்ஐஆர் தயாரிக்கிறாங்க. எஸ்ஐஏ எஃப்ஐஆர் தயாரிக்கிறார். அதாவது அந்த வன்கொடுமை தடுப்பு சட்டம் போட்டால் இன்னார் பாதிக்கப்படுவாங்கன்னு முடிவு பண்ணி அவரே ஒரு கவுண்டர் கேஸை கொண்டு வர்றார் உள்ள. இன்னாரால் தான் இந்த சண்டை நடந்துச்சு, சாதாரண சண்டை. அப்போ ஒரு வன்கொடுமைக்கான திட்டங்களை நீர்த்து போகிற அளவுக்கு எஃப்ஐஆர்லேயே வடிவமைச்சிட்றாங்க. அப்புறம் டிஎஸ்பி விசாரணையில் எப்படிங்க அது நீக்கும்? அந்த மாதிரி கண்ட்ரோலில் தான் அது மாறி போயிடுது. அதுதான் இந்த ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறதுக்கான காரணம். ஆனால் இந்த ஆணவ படுகொலைக்கு எதிரான சட்டம் இயற்றப்பட்டால் எந்த விதமான நமக்கு ஒரு நலம் பயக்கும்னு சொல்கிறீங்க? எல்லா உயிர்களையும் பாதுகாக்கலாம். இப்போ பொதுவாக வந்து இந்த சமூகத்தில் அதான் புழு பூச்சிகளுக்கு பல்லுயிர் பரவலுக்கு கூட சட்டம் இருக்குங்க இல்லையா? பல்லுயிர் பரவல் பாதுகாப்பு சட்டம் இருக்குது. அதாவது கண்ணுக்கு தெரியாமல் உயிர், அதெல்லாம் கண்ணுக்கே தெரியாது, அந்த உயிரை பாதுகாக்க கூட இங்கே சட்டம் இருக்குது. அதுக்கு ஒரு நிதி ஒதுக்கீடு பண்ணுது, அதை ஒரு நிர்வாகம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதுக்கு பெரிய அளவில் ப்ராசஸ் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த கண்ணுக்கு தெரியாத உயிரை பாதுகாக்கக்கூடிய இந்த அரசாங்கம் ஏன் கண்ணுக்கு தெரிகிற இந்த மனித உயிர்களை ஏன் பாதுகாக்க? சக மனிதரை ஏன் நடைமுறைப்படுத்த? சக மனிதருக்கு ஒரு இல்லைன்னா இப்போ என்னங்க? இப்போ இந்த பஞ்சமி நில மீட்பு தொடர்பாக பேசுறீங்க, ஆணவ படுகொலை இந்த விவகாரம் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். அதுக்கு முன்னதாக பட்டியலின மக்களுக்காக இந்த அரசாங்கம் தேர்தல் வாக்குறுதியாக எதை முன்வைத்து ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு எதை செய்தார்கள், எதை செய்யவில்லை? சிறப்பு உட்கூறு திட்டம்னு ஒன்று இருக்குங்கய்யா. சிறப்பு உட்கூறு திட்டத்தினுடைய நிதிகளை அப்படியே கிடப்பிலே தான் போடுறாங்க. அதுக்கான மக்கள் அந்த திட்டத்தின் செயல்பாடு அந்த சிறப்பு உட்கூறு திட்டத்தால் என்னென்ன சாதித்திருக்க முடியும், என்ன செய்யலைவங்க? அதாவது ஒவ்வொரு கிராமங்கள்லையும் ஹைதராபாத் மக்களுக்கு குறைந்த அளவு ஒரு 200 குடும்பங்கள் இருக்கிற கிராமங்களில் ஒரு பொது நிறுவனங்கள் உருவாக்கலாம் சிறப்பு உட்கூறு திட்டத்தின் மூலம். அப்படி இல்லாட்டி எவ்வளோ முதலீட்டில்? 1 கோடியே போதுங்க ஐயா, 1 கோடியே போதும். 1 கோடியில் ஒரு நிறுவனங்களை உருவாக்குனாலே காற்றாலை எடுத்துக்கோம். காற்றாலைன்ற சோலார் இருக்கிற இடத்துல சோலார் போடலாம், காற்றாலை இருக்கிற இடத்துல காற்றாலை போடலாம். இப்போ பட்ஜெட்டு வந்து 1 கோடி தான். அந்த 1 கோடியை வந்து மானியமாக வச்சிட்டோம்னா, டெபாசிட்டாக வச்சோம்னா, வங்கிகள் வந்து 500 கோடி வரைக்கும் தர்றதுக்கு தயாராக இருக்காங்க. குறைஞ்சது ஒரு 50 கோடியிலேருந்து 100 கோடி 500 கோடி வரைக்கும் தர்றதுக்கு தயாராக இருக்காங்க. ப்ராஜெக்டும் இருக்குது, பணமும் இருக்குது, இப்போ வங்கியும் இருக்குது. ஆனால் திட்டம் நடைமுறைப்படுத்துறதுக்கான இளைஞர்களை வழிநடத்தி ஒவ்வொரு கிராமங்களையும் இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துறதுக்கான அரசும் இருக்குது. இல்லை, இப்போ கிராம அளவில் இந்த சிறப்பு உட்கூறு திட்டத்தை யார் செயல்படுத்த வேண்டும்? கிராம அளவில் யார் இதற்கான பொறுப்பு? திராவிட நலத்துறை தான் செய்யும். நலத்துறை இல்லை, கிராம அளவில் அந்த துறை சார்ந்து அந்த அலுவலகங்கள் இருக்குதா? அப்படி இருக்கு, ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலும் இருக்கு. தாட்கோ இருக்கு, சிறப்பு உட்கூறு திட்டம். தாட்கோ குறிப்பிடுறீங்க. இவங்க மூலயமா தான் அதை வெளியில் வரணும். சிட்கோ சாட்கோ. ஆனால் அந்த திட்ட அறிக்கையை தயாரிச்சுட்டு நம்ம எல்லாம் அப்ரூவ் ஆனால் கூட வங்கிகளில் பணம் பெறுவது ஒரு பெரும் சுமையாக இருக்கிறது தானே பரவலான குரலாக இருக்கு. அதுதான் ஐயா, இப்போ வந்து ஐயா முன்னாள் கலெக்டர் கன்சம் ஐயா வந்து இப்போ தாட்கோனுடைய எம்டி அவர் தான், அவர் இயக்குனர். அவர் வந்து டைரெக்டாக ஒட்டுமொத்த கிராமங்கள், அதாவது பேங்க் வங்கிகளுக்கு அவர் டிஸ்பிளே பண்ணிட்டார். இதை நடைமுறைப்படுத்துறதுக்கும் அதை விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கும் பயிற்சி நடத்துகிறாங்க. ஒவ்வொரு கிராமத்துலேயும் ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் ஒவ்வொரு தாலுகாவிலையும் பயிற்சி நடத்துகிறாங்க. ஒரு குறிப்பிட்ட பயிற்சி வகுப்பு நடத்திட்டு இருக்காங்க. அங்கேருந்து ஒரு 50 பேரை 100 பேரை மீட்டெடுத்து அவங்களுக்கான விழிப்புணர்வு ஏற்படுத்தி தொழில் நிறுவனங்களை உருவாக்குறதுக்கான பயிற்சி நடத்திட்டு தான் இருக்காங்க. அதில் இன்றும் அந்த இளைஞர்களுக்கு வந்து இன்னும் அந்த அறிவு சார்ந்த தேடல்கள் இல்லாமல் மதிமயங்கி போய் வேறு பக்கமாக போயிட்டுருக்காங்க. அதை நாம் அந்த திட்டத்தை நோக்கி அந்த பயனாளிகள் வரலன்னு சொல்கிறீங்க? வரலை. ஸோ திட்டம் இருக்குது, அப்போ அது வந்து மக்களோட தவறு தான், கிடப்பிலே கிடக்கு, அரசாங்கத்தின் தவறு இல்லவே இல்லைங்க. அது இளைஞர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். இது வந்து அரசு அதிகாரிகள் தானே செய்யணும். அதுக்கு அவங்க தானே அங்கே திட்டமிடல் இருக்காங்க, அதிகாரி. அதுக்கு தானே அந்த செக்ஷனே இருக்கு. அதுவும் அவங்களுடைய பணி தான், கண்ட்ரோலில் தானே இருக்கு. ஒவ்வொரு அதாவது ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சி, முகாம்கள் அப்படி மாதிரி நடத்தப்பட வேண்டும். ஆனால் அதெல்லாம் நடத்தலை, பெயரளவில் மட்டும்தான் இருக்கு. அது ஒவ்வொரு டைமும் இது ஒரு வேலைன்னு செய்ய மாட்டாங்க. அலுவலகத்தில் இருக்காங்க. நீங்கள் வந்தால் நாங்கள் பண்ணி தரோம். வந்தாலும் பண்ணி தர மாட்டாங்களே.
இப்போ அப்படி ப்ராஜெக்ட் எடுத்துன்னு போகிறவங்களுக்கு அதுக்கான கைடன்ஸே கிடையாது. அதுதான் நான் கேட்குறேன். கைடன்ஸே கிடையாது. ஜெயசீலன், ஓ, நிர்வாகம் இருக்குது, அரசு இருக்குது, அதிகாரிகள் இருக்காங்க. ஆனால் அந்த கைடன்ஸே இல்லை, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டாங்க. ஏதோ ஒரு முட்டுக்கட்டை இருக்குது, யாரோ ஒரு நபர் முட்டுக்கட்டை ஆயிடுறாங்க. அது துறை சார்ந்த அமைச்சர் இருக்கிறார், அது துறை சார்ந்த அமைச்சகம் இருக்கிறது, அந்த பேனல்லாம் கரெக்டாக தானே இருக்குது. ஏன் அப்போ செயல்படுத்த மாட்டாங்க? அது செயல்படுத்திருந்தா அது ஒரு பக்கம் ஒரு 20% இந்நேரம் வளர்ச்சி ஆயிருக்கும். அதிகபட்சம் இல்லைனாலும் ஒரு 20% ஒவ்வொரு கிராமங்கள்ல இருந்தும் ஒரு 5 இளைஞர்களை மீட்டு கொண்டு வந்திருந்தாலே 20% இன்னைக்கு ஓரளவுக்கு மீட்டு கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் அது நடத்தப்படவில்லை. இல்லை, கண்டிப்பாக வேறு இப்போ இந்த சிறப்பு உட்குறு திட்டம் போல் வேறு கிடப்பில் தான் கிடக்கு, திருப்பி அனுப்புகிறாங்க. இல்லை வேறு திட்டங்கள் இது மாதிரி இப்போ தேர்தல் வாக்குறுதியாக தந்த சிறப்பு உட்குறு திட்டம் போன்று இன்னும் வேற என்ன திட்டங்கள் வாக்குறுதிகளாக தந்தது பட்டியலின மக்களுக்கு என்ன செய்யல? வாக்குறுதிகளாக இப்போ இந்த கவர்மெண்ட் வேலை அனைத்து ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் கட்டாயமாக அரசு வேலை வழங்கணும்னு சொன்னாங்க. இன்னும் எல்லா குடும்பங்கள்லையும் அரசு வேலைக்கு அப்ளை தான் பண்ணுறாங்க, இன்னும் யார்கிட்டையுமே போய் சேரலை. பிஹெச்டி வரைக்கும் படிச்சிருக்காங்க, பிஹெச்டி வரைக்கும் படிச்சுட்டு அரசு வேலை இல்லாமல் இருக்கிறாங்க. அப்போ படிப்பில் குறையா இல்லை திட்டத்தில் குறையா என்னன்னு தெரியல. பிஹெச்டி படித்தவங்க அரசு ஒரு 50 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி 5ஆம் வகுப்பு படித்தவங்களுக்கு ஆசிரியர் வேலை கொடுத்துருக்காங்க. இதே இந்திய கவர்மெண்ட்டில், தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் 5ஆம் வகுப்பு படித்தவங்களுக்கு ஆசிரியர் வேலை கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி பிஹெச்டி படித்தவங்களுக்கு இன்னும் அரசு வேலை ஒரு வேலை கூட இல்லாமல் கிடைக்கிற வேலைக்கு போயிட்டு இருக்காங்க, லோன் கலெக்ஷன் வேலைக்கு போகிறாங்க. அப்போ நிலைப்பாடு எந்த இருக்குது? அப்போ அந்த இடத்துல குறை இருக்குது. அப்போ கட்டாயம் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கட்டாயமாக குறிப்பிட்டே சொல்லியிருக்காரு தேர்தல் வாக்குறுதியில், பட்டியலின மக்களுக்கு அனைத்து குடும்பங்களுக்கும் அரசு வேலைன்னு கொடுத்துருக்காரு. கொடுக்கல. சப்போஸ் அந்த அரசு வேலைக்கு போனாலும் அந்த இடத்துல ஒரு நிதி தேவைப்படுது, அது எங்கே போகுதுன்னே தெரியல. மேக்சிமம் அமைச்சர்களுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா அவங்க யாருமே வாங்குற மாதிரி தெரியல, வேறு யாருக்கிட்டே போய் சேருது. எந்த நிலைப்பாட்டில் போகுதுன்னு தெரியல. கட்டாயமாக நிலைப்பாடு நிதியோடு தான் போக வேண்டியதாக இருக்குது. அந்த நிதி 8 லட்சம் 7 லட்சம் 5 லட்சம்னு கொடுத்து வாங்க முடியாததுனால அந்த வேலைகள் கிடைப்பிலே கிடக்கு. யாரோ ஒரு சில பேர் யாரோ இந்த ஹைதராபாத் பட்டியலின மக்களுக்கு கிடைக்க வேண்டிய வேலைகளை வேறு யாரோ அனுபவிச்சுட்டு போகிறாங்க, பணம் இருக்கிறவங்க வாங்கிக்கிறாங்க. அப்படி தான் போயிட்டுருக்கு. இப்போ பிஎட் டீச்சர் ட்ரைனிங், பிஎட் முடித்தவங்க ஆசிரியர் வேலைக்கு தகுதியானவங்க, பகுதி நேர ஆசிரியர் வேலை போட்டாங்க. அதில் கூட நிறைய பேர் இன்னும் வேலை வாய்ப்பு இல்லாமல் சேர முடியாமல் தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதே பட்டியலின மக்கள் என்ன அது வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. என்ன சொல்கிறாங்க? நீங்கள் ₹1 கூட செலவு வீணாகி இருக்கக்கூடாது அப்படின்றதான் இந்த ஒட்டுமொத்த அரசு இயந்திரமே. கண்டிப்பாக கீழே இருந்து முதலமைச்சருக்கு இருக்குது. ஆனால் இது செய்து தர மாட்டுறாங்க. இது யாருக்கு இந்த பணம் போகுது அப்படின்னு நீங்கள் இவ்வளோ நீண்ட நெடிய பட்டியலை வாசிக்கிறீங்க. என்ன தான் நடக்குது சதீசீலன்? அதுதான் ஐயா, மாவட்ட நிர்வாகம். நான் முன்னமே குறிப்பிட்டேன், மாவட்ட நிர்வாகம் இருக்குது, அதற்குள்ளான நிறைய அமைப்புகள் இருக்குது, துறையை சார்ந்த அமைச்சகம், துறை சார்ந்த அமைச்சர் இருக்கார், பல ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க. என்ன நடக்குது? அதுதான் ஐயா, அதுதான் இப்போ எங்கே இந்த தப்பு நடக்குதுன்னே தெரியல. இப்போ மாவட்ட ஆட்சியர்கிட்ட கேட்டால் வச்சுங்களா, நீங்கள் அப்ளை பண்ணிவிடுங்கன்றாரு. அப்ளை பண்ணும்போது ஒரு 30 போஸ்டிங்னா ஆச்சுங்களா, ஒரு 1000 பேர் அப்ளை பண்ணுறாங்க. அந்த 30 போஸ்டிங் தான் அறிவிக்கிறாங்க. அந்த 30 போஸ்டிங் 1000 பேர் ஒரு மாவட்டத்தில் எப்படி போட முடியும்? அப்போ மீதி பெண்டிங்கில் தான் இருக்குது. அடுத்த தடவை 1 வருஷம் 2 வருஷத்துக்கு பிறகு அப்ளை பண்ணும்போது அந்த 1000 பேருன்றது 2000 பேராக தான் வரும். ஏன்னா படிச்சுட்டு வராங்களல்ல. அப்போ அங்கே இருந்தே தடைப்படுது. அப்போ படித்த அத்தனை பேருக்குமே உடனடியாக வேலை கொடுத்துடணும். அதுக்கு மாற்று என்ன? இப்போ இந்த மாற்று திட்டத்தை முன்வைப்பது யார்? இந்த மாற்று கருத்தை முன்வைப்பது யார்? அதற்காக தானே மக்கள் பிரதிநிதிகள், இந்த ஆட்சி நிர்வாகம். கண்டிப்பாக ஆட்சியாளர்கள் தான் இது மாற்று. ஒன்றும் இல்லையா, மாவட்டத்தினுடைய முதல்வர் மாவட்ட ஆட்சியர், அந்த மாவட்டத்தினுடைய முதல்வர் மாவட்ட ஆட்சியர் தான். அவர் நினைச்சாலே போதும், ஒட்டுமொத்த பேரும் இந்த வேலையில்லா திட்டத்தை தான் சரி பண்ணிட முடியும். அதுக்கான அனைத்து திட்டங்களும் மாவட்ட ஆட்சியர்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு வாரமும் மண்டப திட்டம் இருக்கிறது. ஆனால் மாவட்ட ஆட்சியருக்கு இந்த முழுமையான அதிகாரம் இருக்கிறதா? இருக்குங்க ஐயா, இருக்கு. ஆனால் அதை செயல்படுத்த அவங்க டிஸ்பிளே பண்ணலாம், அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அமைச்சருங்க குறுக்கிடும் போதோ இல்லை வரும்போதோ அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஏன்னா அவங்க ஒரு குறிப்பிட்ட நபரோட தான் வருவாங்க. அமைச்சர் வராங்கன்னா வச்சுங்களேன், எப்பா என்ன போஸ்டிங்கு என்ன போட போகிற கேட்பாங்க. ஒரு 400 போஸ்டிங் இருக்குது போட போகிறேன்னு சொல்லுவாங்க. அப்போ 100 பேர் இந்த நம்ம கட்சிக்காரங்களுக்கு போடுங்கன்னு சொல்லுவாங்க தான். ஏன்னா அவங்கள உருவாக்குறவங்கள கட்சிக்காரங்க தான். 100 பேர் மட்டும் 300 பேர் ஜெனியூனாக போடலாமல்ல. ஆனால் அதுவும் போடுறது இல்லை. ஆமாம், அவரு போட முடியல. அந்த இடத்துல அங்கே தடைப்படுது.
கண்டிப்பாக பண்ண முடியுங்க இது. சரி, இப்போ கடந்த தேர்தலின் போது தந்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை. வரக்கூடிய தேர்தலில் இந்த வாக்குறுதிகளை முன்வைப்பது மட்டுமல்ல, இதை உறுதியாக நீங்கள் செயல்படுத்தலைன்னா அரசு ஊழியர்கள் போல் இது எச்சரிக்கை விடுக்கிறதுக்கு இங்கே ஆள் இருக்கிறதா? கண்டிப்பாக இருக்குங்க. இப்போ எல்லா மக்களுமே ஓரளவு விழிப்புணர்வு ஆகிட்டாங்க. மக்கள் எல்லாமே வந்து இந்த தமிழ்நாட்டை ஆள்ற கட்சிகளை அப்புறப்படுத்தணும்னு முடிவில் வந்துட்டாங்க. கொஞ்சம் ஏஜெண்டுகள் தான் கொஞ்சம் குழப்பிட்டு இருக்காங்க. அங்கே கிராமத்தில் இருக்கிற அந்த மக்கள் கிட்ட வசிக்கிற ஏஜெண்டுகள் மட்டும்தான் குழப்புறாங்க. மற்ற மக்கள் ஓரளவுக்கு வெறுத்து போய் தான் விழிப்புணர்வோடு இருக்காங்க. இப்போ நம்ம இதில் ஒட்டுமொத்த தமிழகத்துக்கு நம்ம கொடுக்குற ஒரே வாக்குறுதி, ஒரே கோரிக்கை என்னென்னா, இந்த வருகிற சட்டமன்ற தேர்தலில் முழுமையாக ஆட்சியில் இருந்தவங்களுக்கு ஓட்டு போடாத இருந்தாலே போதும். இதுவரை ஆட்சியில் இருந்தவங்களுக்கு யாராக இருந்தாலும் ஒரு ஓட்டு கூட போடக்கூடாது. இல்லாத நபர்களுக்கு ஓட்டு போட்டாலே இந்த நிலைப்பாடை மாற்றுறதுக்கான வாய்ப்பாக மாறும். 2026 சட்டமன்ற தேர்தல் மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக மாறும். இந்த எல்லாருக்கும் வைக்கிற ஒரு கோரிக்கை தான் இது. இந்த வருகிற சட்டமன்ற தேர்தலில் ஆட்சியில் இருந்த நபர்களுக்கு ஓட்டு போடாமல் இருக்கணும், இல்லை இருந்த கட்சிகளுக்கு ஓட்டு போடக்கூடாது. நல்லது ஜெயசீலன், உங்களுடைய வருகைக்கும் கருத்து பகிர்வுக்கும் மிக்க நன்றி. ரொம்ப நன்றிங்க.